அரிதாரம் இல்லாத அழகே, அன்னை தமிழே, மொழிகளுக்கு மூத்தவளே, முருகனுக்கு பிடித்தவளே, காலத்தால் மூத்தவளே, கணிப்பொறிக்குள் வந்தவளே, தாயே தமிழே உனக்கும் இந்த பகிர்வு சிறப்பு கூடுகைக்கு வருகை புரிந்துள்ள அத்தனை அன்பர்களுக்கும், நண்பர்களுக்கும், ஆண்டோர்களுக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பகிர்வு குழுவமானது வாரம் வாரம் ஒரு புத்தகத்தை படித்து விவாதிக்கும் குழுவானது இந்த வாரம் கலைஞருடைய சிறப்பு இதழ், அதாவது நம்முடைய விரல் மொழியர்ல எழுதின சிறப்பு இதழ். இதுல என்ன சிறப்புனா, நம்மளுடைய நண்பர்களே, நம்முடைய சமூகமே கலைஞரை பற்றி நிறைய கட்டுரைகளும் 2 கவிதைகளும் எழுதியிருக்கிறார்கள். இந்த நூலை படித்து இந்த வாரம் நம்ம விவாதிக்கின்றோம். அவரை பற்றி, அவர் எப்படியெல்லாம் நமக்காக பாடுபட்டிருக்கார், நம்ம சமூகத்திற்கு எப்படி பாடுபட்டிருக்கின்றார், நமக்கு மட்டுமில்ல ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டுகள் அரசியலில் இருந்து எப்படியெல்லாம் அந்த சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார், எழுத்திலும் கவிதையிலும் பேச்சிலும் எல்லாவற்றிலும் எப்படி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்பதை இந்த சிறப்பு இதழானது நமக்கு சிறப்பாக எடுத்துரைக்கிறது. அந்த வகையில் இந்த நூலை பற்றி முதலாக பேச செலின் மேரி அம்மா அவர்களை பேசுவதற்கு வருமாறு பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இதெல்லாம் அருமையான வாய்ப்பு, அதுக்கு நன்றி. ரெடியா சொல்லியிருந்தா ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் இந்த இதெல்லாம் இதுக்காக கொஞ்சம் படிக்கணும்னு தோணுச்சு. சரி, படிக்க வாய்ப்பும் கிடைச்சது. முதல்ல அதை பெருள் மொழி தொடுகை உள்ளிட்ட வாட்ஸ்அப் குழுக்கள்ல பகிர்ந்த பாண்டியராஜன் சாருக்கு நன்றி. அடுத்து இந்த இதழ் பத்தி சொல்லணும்னா, கலைஞருக்கு மாற்றுத்திறனாளிகள் மீது குறிப்பா, பொதுவா சமூக நீதி பத்தி நிறையவே பேசப்பட்டிருந்தாலும் கூட மாற்றுத்திறனாளிகளுக்கும் கலைஞருக்குமான தொடர்பு என்ன அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஆணித்தரமா எடுத்து சொன்ன ஒரு அருமையான இதழ். காலத்துக்கு ஆவணமா, மிகச்சிறந்த வரலாற்று ஆவணமா இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். ரொம்பவே அருமையா இருந்தது. இதுல சிறப்பான ஒரு படைப்பு. அடுத்து இதுல நிறைய இருக்கும். தலையங்கத்துல இருந்து கடைசி ராகரதம் வரைக்கும் 8 பகிர்வுகள் இருக்கும். இதுல எனக்கு பிடிச்சதுன்னா நண்பர் மகேந்திரனுடைய கவிதை ரொம்ப அருமையா இருக்கும். கலைஞரோட உரையாடுற மாதிரி ரொம்ப அருமையான ஒரு கவிதையை படைச்சு வச்சிருக்காரு. நல்லாவே இருக்கும். அவருடைய நிலையும் சரி, அவர் ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் கொடுக்கக்கூடிய பதிலும் சரி, ரொம்ப அருமையா இருக்கும். யதார்த்தமா கண்ணகி சிலையில அவரை மீட் பண்ற மாதிரியும் நல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் வருங்கால தலைமுறைக்கு ஒரு அருமையான கருத்தையும் ஒரு அறிவுரையும் கலைஞர் விட்டு சொல்ற மாதிரி ரொம்ப அருமையா எழுதியிருப்பாரு மகேந்திரன் சார். ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய முருகானந்தன் சாருடைய படைப்பா இருக்கட்டும், பூபதி சாரோடதா இருக்கட்டும், எல்லாமே நிறைய புதுமையான தகவல்கள் எல்லாம். அப்பதான், அதாவது எப்ப அவரு மரணப்படுக்கையில விழுந்தாரோ அப்பதான் நம்ம அவரை தேட ஆரம்பிச்சோம். அதை நிறைய இடங்கள்ல பதிவு செஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் அப்ப படிக்கும்போது அது வேற மாதிரி ஒரு உணர்வு. அவரை நிறைய ஊடகங்கள் பேசிருச்சு, நம்மளும் பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு தான் இருந்தது. இப்ப திருப்பி பார்க்கும் பொழுது ஒரு உருப்படியான ஒரு மிகச்சிறந்த சாதனை உடல்முறை படைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதை இந்த இடத்துல நினைச்சு பாக்குறது ரொம்பவே பெருமிதமா இருக்கு. இதுக்காக எழுதணும்னு நினைச்சது ஆனா எழுதுனதாவோ இல்ல எழுதல, அதுதான் உண்மை. அடுத்து திருக்குறளுக்கு கலைஞர் செய்த தொண்டு மாதிரி, அது ரொம்ப தமிழ் பிரெயின் புத்தகங்களை பத்தி கொஞ்சம் அருமையான படைப்பெல்லாம் அதுல இருக்கும். அடுத்து இந்த உடன்பிறப்புக்கு அந்த மாதிரி அவர் எழுதுனதெல்லாம் தேடி பிடிச்சு சரவண மணிகண்டன் தொகுத்து அத இங்க ஒரு பகிர்வா கொடுத்திருப்பாரு. அதுவுமே நல்லா இருக்கும். இந்த ராகரதம் கடைசியாவே அடுத்த படைப்பு வராதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட அந்த இதழை முடிச்சு வச்சிருப்பாங்க. அதுவும் ரொம்ப அருமையா இருக்கும். இப்படி எல்லா படைப்புகளுமே வரும் தலைமுறைக்கு இப்படி ஒரு ஆகச்சிறந்த ஒரு அரசியல்வாதின்னு சொல்லிட முடியாது, மாற்றுத்திறனாளிகளுக்காக தனி வாரியத்தை உருவாக்கி அவருடைய நேரடிய கட்டுப்பாட்டிலே வச்சிருந்து ஒரு உலக அரசியல்லையே ஒரு தனித்துவமான தன்மையோட விழுந்த ஒரு தலைவர் நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்திருக்காரு அப்படின்ற ஒரு கருத்தை ஆணித்தரமா சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆவணமா நம்ம கலைஞர் சிறப்புகள் இருக்கு. அடுத்து இந்த நூலை இன்னைக்கு நிகழ்வுக்காக தேர்ந்தெடுத்ததுக்கு பாராட்டி ஆகணும். பல புத்தகங்கள், பல படைப்புகள் அப்படியே அந்த நிமிஷத்தோட ஏதோ ஒரு சிலரால படைக்கப்பட்டு அதோட அப்படியே கடந்து போயிருது.
ஸோ அதை திருப்பி பார்க்கும் பொழுதுதான் அது உண்மையாவே மனித மனங்கள்ல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, இல்ல வரலாறு எந்தெந்த விஷயங்கள் அது பேச வேண்டியது இருக்கு, இல்ல இதுல எத்தனை விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லப்பட வேண்டி இருக்குது எல்லாமே அந்த மறுவாசிப்பின் பொழுதுதான் நமக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். ரெண்டாவது அதே விஷயம் நண்பர்களோடையோ இல்ல இலக்கிய ஆய்வாளர்களுடையோ இல்ல இலக்கிய ஆர்வலர்களுடைய சேர்ந்து உரையாடும் பொழுதுதான் அந்த படைப்பினுடைய முழுமை புரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். சோ அருமையான வாய்ப்பு, அருமையான புத்தகம். யதார்த்தமா கொஞ்சம் திருப்பி பார்க்கணும் தோடிச்சு படிச்சுட்டு வந்ததால ஏதோ கொஞ்சம் கொஞ்சம். சோ இதுல நான் நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், அது சொல்லிதான் ஆகணும். இந்த பெண்களுக்கு சொத்துரிமை, பெண்களுக்கு நிறைய மூலம் ராமாமிர்தம் அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் நிறைய விஷயங்களை தொட்டிருப்பாரு, செயல்படுத்தி சிறப்பான சாதனையில வாழ்ந்துட்டு தெரிந்திருக்காரு. சோ அவருக்கும் இந்த இதழுக்கும் இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற, பங்கேற்று கொண்டிருக்கின்ற, கேட்டு சுவைத்து கொண்டிருக்கின்ற, அடுத்து அவருடைய பங்களிப்பை கொடுக்கவிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. செலின் மேலும் அவர்கள் ரொம்ப அழகா எடுத்தவனே இந்த மகேந்திரனுடைய கவிதையை சொன்னார். உண்மையில அந்த கவிதையை பார்க்கின்ற போது அந்த கவிதை கலைஞரிடத்தில் பேசுவது போல, அவர் பேசினா கலைஞர் எப்படி பதில் சொல்லுவாரோ அதற்கேற்ற மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப உண்மையில அந்த கவிதை ஒரு இடத்துல மகேந்திரன் கேட்பாரு, நீங்க உங்களை இயக்குவது நீங்க இயக்குவது பிடிக்குமா அல்லது இயற்றுவது பிடிக்குமான்னு கேட்கும்போது இதற்கு இரண்டுக்கும் வழி வைக்கின்ற இலக்கியம் தான் பிடிக்கும்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அது மாதிரி ரொம்ப அந்த கலைஞர் சொல்வது போலவே மிக சிறப்பான முறையில் தம்பி மகேந்திரன் அந்த கவிதை எழுதியிருக்கிறாரு. அதுக்கடுத்து சமூக நீதி இதை பத்தியெல்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் அந்த அவங்களுடைய கருத்துக்களை இங்கே வழங்கியிருக்கிறார்கள். ஆக சிறந்த முறையில் கருத்துக்களை வழங்கிய செலின் மேரி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக தம்பி ராஜேந்திரி அவர்களை தங்களுடைய இந்த நூல் குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பகிர்வு வட்ட வாசகர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். இந்த நூலை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. இந்த இதழ் வெளியான உடனே 2018 படிச்சிட்டோம். ஆனா கிட்டத்தட்ட வருஷம் 6 கடந்து போச்சு. இப்ப திரும்பவும் இதை நம்ம வாசிக்கும் போது இந்த இதழ்ல எல்லாமே புதுசா வாசிக்கிற மாதிரிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம ஒரு புக்கை படிச்சிட்டோம்னா ஒன் டைமோட விட்டுறக்கூடாது, அதை திரும்ப திரும்ப அப்பப்போ வாசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இந்த இது படிக்கும் போது எனக்கு உணர்த்துச்சு. இதுல மொத்தம் 10 கட்டுரைகள் தலையங்கத்தோட சேர்த்து, அப்புறம் கலைஞர் கைப்பட எழுதின 2 கடிதங்கள், இது எல்லாமே ஆவணமா எடுத்து நம்மவர்கள் நமக்காக ஒரு வரலாற்று சான்றாக இங்க உருவாக்கியிருக்காங்க. ஐயா சுபவீர பாண்டியன் அதுக்கு முன்னுரை அணிந்துரை எழுதி கொடுத்திருக்காரு இந்த புத்தகத்துக்கு. அதுவும் மிக சிறப்பா இருந்தது. முதல்ல அந்த இதழ்லே தலையங்கத்திலே மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற வேர்டை சுபவி அவரு பேசின பேச்சின் மூலமாக தான், அந்த கலைஞர் டிவியில வந்தது மூலமாக தான் கேட்டு அதை அரசாணையா வெளியிட்டு, அப்புறமா நமக்கு இன்னும் ஒரு தனி வாரியம், தனி அமைச்சகம் வரைக்கும் உயர்த்தி இன்னைக்கு இருக்கிற நிலைமையில கலைஞர் கொண்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி அந்த தலையங்கத்துல அழகா மிக சிறப்பா சொல்லியிருப்பாங்க. இதுல ஒவ்வொரு கட்டுரையும் மிகச் சிறப்பாக நம் எப்படி கலைஞரோடு தொடர்பில் இருந்தோம் அல்லது அவர் எப்படி பார்வையற்றோடு தொடர்பில் இருந்தார் அப்படின்றத எடுத்துக்காட்டு விதமா இருந்தது. இதுல மிக நீண்ட கட்டுரையாக முருகானந்தம் சாரோட கட்டுரை மிக நீண்ட கட்டுரையாக இருந்தது. அதுல நிறைய தகவல்கள், புதிய தகவல்கள், நிறைய விஷயங்கள், எந்தெந்த ஆண்டுல என்னென்ன மாதிரியான சட்டங்கள் இயற்றப்பட்டது, அதன் விளைவாக என்னெல்லாம் கிடைச்சது, ஒவ்வொரு இது தனியா திருநங்கைகளுக்கு என்ன, மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ன, அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு எல்லாமே மிகச் சிறப்பா அதுல சொல்லியிருந்தாரு. அப்புறம் பாண்டியராஜனுடைய கட்டுரை, எல்லாரும் கலைஞரை பற்றி சொல்லிட்டு இருக்கும் போது அவர் கலைஞரால் உருவாக்கப்பட்ட அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பத்தி மிகச் சிறப்பா அங்க என்னெல்லாம் இருக்கு, பிரெயில் பிரிவுல என்னெல்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரி பிரிவுகள் இருக்கு, எத்தனை மாடி இருக்கு, அதுல தகவல்கள்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் அங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத மிக சிறப்பா அந்த கட்டுரையில அவரு மிக அருமையா சொல்லியிருந்தாரு. இதுல அந்த முரசொலி கலைஞர் எழுதுனதுல அதுல பின்வரும் நிறைவேறாத பின்வரும் 10 கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரே நம்ம இதுல நம்ம சொல்ற மாதிரி எழுதியிருந்தாரு. அதுல 7வது கோரிக்கையா அதை எழுதும் போது, மாற்றுத்திறனாளிகள் உடல் ஊனமுற்றோர்களுக்கு அரசியலிலும் இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை அதுல. ஆனா அந்த கோரிக்கை இன்ன வரைக்கும் நிறைவேறாமல் அப்படியே அது கிடப்பில் போடப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை.
இதே போன்று இந்த புத்தகத்தில் வந்து நாம் கலைஞரை பற்றிய ஏக அதிகமான விஷயங்கள் நிறைய கொட்டி கிடக்கு. அதே மாதிரி அண்ணன் பூபதி அலிகார் பல்கலைக்கழகத்துல உதவி பேராசிரியர் இருக்கார். அவருடைய கட்டுரையும் மிகச்சிறப்பாக ஒவ்வொன்றையும் தொட்டு அழகாக எழுதியிருந்தார். அதே மாதிரி குவளை சங்கத்தமிழன் அப்படின்னு ஒருத்தர் கட்டுரை எழுதியிருந்தார். அவர் நேம் அதுல இல்ல, வரலாற்று பேராசிரியர் அப்படின்னு மட்டும்தான் இருந்துச்சு. அதுல முதல்ல பூவிருந்தவள்ளி ஸ்கூல்ல 74 நடந்த போராட்டம், அதனால வந்து ஒரு 10 பேருக்கு வந்து கான்டாக்ட் சர்டிபிகேட்ல பேடுன்னு போட்டு கொடுத்தது. பாதிக்கப்பட்டவர்கள் அந்த பொன்முடி சார் இவங்கெல்லாம் காலேஜ் சேரும் போது அதுக்கு கலைஞர் எவ்வாறுலாம் உதவி செஞ்சார் அப்பையில இருந்தே. அப்புறம் கலைஞர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் முதன்முறையா பார்வையற்றோர்கள் வந்து ஆசிரியர் பணியும் பேராசிரியர் பணியும் மற்ற பிற துறைகளில் தமிழகத்தில் பணி அமர்த்தப்பட்டார்கள் அப்படின்ற அந்த விஷயம்லாம் இதை பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது போன்ற ஏராளமான விஷயங்கள் நம்ம தெரியாத விஷயங்கள். நான் வந்து 2006க்கு அப்புறம் தான் அந்த அரசியல் அது மாதிரிலாம் எனக்கு விவரங்கள் தெரிய ஆரம்பிச்சது. ஆனா இந்த புக்கை படிக்கும் போது அதை தாண்டி அதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் நமக்காக செய்யப்பட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து 1995 சிஎஸ்கேபி போராடி கொஞ்சம் பேர் ஜெயில வச்சிருப்பாங்கன்னு சொல்லிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம இப்பதான் அதை ஒரு ஆவணமா ஒரு புத்தகம் மூலயமா இன்னைக்கு இப்போ இது மூலயமா ஆவணப்படுத்திருக்கோம் நம்மளுடைய போராட்டத்தை. அப்புறம் முருகானந்தம் சார் கட்டுரையில அந்த 2013 நம்மளை கொண்டு போய் சுடுகாட்டுல இறக்கி விட்டது, இது எல்லாமே ஒரு ஆவணங்களா அழகா கொண்டு வந்து அது ஒரு கோர்வையா கொண்டு வந்து மிகச்சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இதுல உள்ள அந்த 10 கட்டுரையில 8 கட்டுரை 2 கவிதைகள், மகேந்திரன் சாரோட கவிதை, இன்னொருத்தவங்க ஒரு மேடம் எழுதியிருக்காங்க. 2 கவிதையும் மிகச்சிறப்பா இருந்தது. அதுல ராகரதம் வந்து அப்போ ரெகுலரா வந்துட்டு இருந்த தொடர். அதுல இந்த கலைஞர் சிறப்பு இதழ்ல கலைஞர் எழுதின ஒரு பாட்டையே எடுத்து சரவணமணிகண்டன் சார் மிகச்சிறப்பா அந்த பாட்டுக்கான இதுவும் சொல்லி அழகா அதை சொல்லி முடிச்சிருந்தாரு ராகரதம். மகேந்திரன் வந்து அந்த கலைஞரின் இடத்திலிருந்து அவரே கேள்வியும் அவரே, கலைஞர் பதில் சொல்ற மாதிரி அவரே மிகச்சிறப்பா அந்த கட்டுரை அந்த கனவுல வந்து அவர் வந்து பேசுற மாதிரி அவர் இறந்த அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை மிக அழகாக நேர்த்தியாக அமைத்திருந்தார். படிக்க படிக்க இன்னும் ஒரு முறை கூட இந்த புத்தகத்தை மீண்டும் தகவலுக்காக படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மாதிரியான எண்ணத்தை இந்த புத்தகம் ஏற்படுத்தி இருக்கிறது. இதுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இந்த மாற்றுத்திறனாளிகள் என்ற சொல் எப்படி நமக்கு வந்து பயன்பாட்டுக்கு வந்தது, இதற்கு காரணமாக இருந்தது யாரு, இதெல்லாம் வந்து ரொம்ப அழகான முறையில இந்த சுபவரப்பண்டியன் சொல்லியிருப்பாரு. அந்த கருத்துக்களை சொல்லி அதுக்கடுத்து ஐயா முருகானந்தனுடைய கட்டுரைகள் மிக நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் இருந்தது என்ற அவருடைய கருத்துக்களையும் மற்ற அங்கங்கு நிறைய கட்டுரைகளை தொட்டு காட்டினார். மிக சிறந்த முறையில அந்த கருத்துக்களை இங்க வழங்கிய தம்பி ராஜேந்திர அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக தம்பி பழனிக்குமார் அவர்களை தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம் பகிர்வு வாசகர்களுக்கு. ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். நான் வந்து உள்ள இருக்கிற செய்திகளை உள்வாங்கினே தவிர அந்த எழுதினவங்க பேரை வந்து அந்தந்த கட்டுரைக்கு பொருத்தமான எடுத்து வைக்கல. இருந்தாலும் கூட அந்த புத்தகத்துல வந்த செய்திகளை மட்டும் மேற்கொள்ளா சொல்லிடுறேன். அந்த சட்டமன்றத்துல நிகழ்வு, ஒற்றைக்கண் சிவராசன் அவரை கொண்டாச்சு. அடுத்து இன்னொரு ஒற்றைக்கண் மனிதன் வந்து சிவராசன் வந்து இருக்கிறாரு, அவரை வீழ்த்தி இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னது. இப்படியெல்லாம் பேச முடியுமா அப்படிங்கிறது, அதாவது விளையாட்டுக்கு கூட அடுத்தவங்க மனசை நோகடிக்காம பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புத்தகங்கள்ல படிச்சிருக்கிறோம். ஆனா இப்படி ஒரு பொறுப்புல இருக்கவங்க எல்லாம் இப்படி பேசுவாங்களா அப்படிங்கிறது இங்க தொட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அது மாதிரி அந்த சுபவி ஐயா அவர்கள் அந்த மாற்றுத்திறனாளி சொல் எப்படி பயன்பாட்டிற்கு வந்தது அப்படின்றத ஒரு கலைஞர் செய்தி தொலைக்காட்சியில பேசினத கேட்டுட்டு அடுத்து தொலைபேசி மூலமா அழைப்பு வந்து உங்க நிகழ்ச்சியை பார்த்தேன், இதற்கான சான்றுகள் இருந்தா கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அடுத்த அந்த அன்றைய தினம் மதியமே வந்து அது அரசாணையா வெளிவருகிறது என்று சொன்னால், இது இந்த இடத்துல ஒரு நினைவுக்கு வருது. மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்கள் சொல்லுவாரு, அவரை பத்தியும் இது மாதிரி அவர் நிகழ்வு அதை பார்த்துட்டு செய்தித்தாளில் படிச்சுட்டு
அவரை வீட்டுக்கு தொலைபேசியில அழைத்து அவரை வீட்டுக்கு வர சொல்லி பாராட்டினதாகவும் அவரும் சொல்லியிருப்பாரு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவரு எந்த அளவிற்கு இந்த செய்தித்தாள்களையும் ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகளையும் எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தும் கூட அதை உன்னிப்பா கவனித்து அவர்களை பாராட்டுவதாக இருந்தாலும் சரி, இல்ல அவர்களுக்கு அறிவுரை வழங்குவதாக இருந்தாலும் சரி, அவ்வளவு நேர்த்தியாக அவர் செய்திருக்கிறார். அப்புறம் அந்த இந்த புத்தகத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அந்த அரசியல்ல இன்னும் அங்கீகாரம் கிடைக்கல. நம்ம எவ்வளவோ வங்கித்துறையில வந்துட்டோம், ஆசிரியர் பணிகள்ல இருக்கிறோம், பல துறைகள்ல இருக்கிறோம். கூட்டுறவுத்துறையில கூட நம்மவர்கள் குரூப் 2 குரூப் 1 பாஸ் பண்ணி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த அரசியல் துறையில நம்மளால ஒரு கவுன்சிலரா கூட ஆக முடியல. ஆனாலும் கூட இந்த புத்தகத்து மூலமா என்ன தெரிய வருது, அவருக்கு வந்து ஒரு விபத்துல வந்து பார்வை ஒரு கண்ணுல அடிபட்டுருது. அந்த கண்ணு வலியோட கண்ணாடியை மாட்டிக்கொண்டு ஒரு வகையில அவரும் பார்வை மாற்றுத்திறனாளியாகவே இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது இந்த புத்தகத்து மூலமா நமக்கு தெரிய வருது. அந்த அடிப்படையில வந்து நம்ம என்ன மகிழ்ச்சியா இருந்துக்கலாம்னா, எல்லாருக்கும் கிடைக்காட்டியும் ஒரு மாற்றுத்திறனாளியாக முதலமைச்சராக கூட தமிழ்நாட்டுல இருந்திருக்கிறார். ஒருவேளை கூட மற்ற மாற்றுத்திறனாளிகளை விட பார்வை மாற்றுத்திறனாளிகளின் மீது ஒரு ஈர்ப்பு அவருக்கு இருந்தது அப்படிங்கிறது பல நிகழ்வுகள் மூலமா நமக்கு தெரிய வருது. ஏன்னா 2009 இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அதாவது ஆசிரியர் பணி கேட்டு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அவரே உணவை உண்பதை விடுத்து விட்டு என் சகோதரர்கள் உண்ணாமல் இருக்கிறார்கள், அவர்களை பார்த்து விட்டு உண்ணலாம் என்று சொல்லி அவர்களை சந்தித்தது, உடனே பணியாணை வழங்கியது, இதெல்லாம் இதன் மூலமாக நம் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது என்பது புலப்படுகிறது. இந்த மாதிரியான நிறைய செய்திகள் அது மாதிரி நிறைய திட்டங்கள். அதே மாதிரி அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல அவ்வளவு பெரிய நூலகம் கட்டுகிற பொழுது பார்வை மாற்றுத்திறனாளிகள் படிக்க வேண்டிய அந்த பிரெயில் பிரிவுகளையும் அங்க அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததே ஒரு நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா அங்க வந்து பிரெயில் நூல்கள், அது மாதிரி நமக்கு வாசிப்பு, அந்த வாசித்து காட்ட வருகின்றவர்களுக்கு வாய்ப்பு, இந்த மாதிரியான நிறைய வாய்ப்புகள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி அந்த ஒரு ஆங்கில ஆசிரியர் மேற்கோள் காட்டியிருந்தாங்க இல்லையா, பேரு டக்குன்னு நினைவுக்குள்ள, அது கம்ப்யூட்டர்ல கூட அவர் நிபுணத்துவம் பெற்றவராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்த ஆசிரியராக ஆகிறதுக்கு அந்த நூலகம் வந்து மிகப்பெரிய உதவியா இருந்தது. நிறைய வாசித்தார்கள், அது மாதிரி நூல்கள் நிறைய கிடைத்தன. நான் ஆசிரியர் ஆகுவதற்கு அந்த நூலகம் மிகப்பெரிய உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அந்த நூலகம் நல்ல முக்கியத்துவம் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த கலைஞர் அவர்கள் செய்திருக்கிறார் என்பது இந்த புத்தகத்தின் மூலமாக தெரிய வருகிறது. இப்படி ஒரு அருமையான புத்தகத்தை கொடுத்து வாசிக்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி மற்றவர்களுக்கு வாய்ப்பளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அவங்க உண்மையிலே அந்த ஒரு செய்தி சொன்னாரு, இந்த ஒற்றைக்கண் சிவராசன் என்ற செய்தி. உண்மையில அதை படிக்கும் போது மிகுந்த ஒரு வலி வேதனை நமக்குள் ஏற்படுகிறது. ஒரு ஒற்றைக்கண் சிவராசன் இறந்து விட்டார், இன்னும் ஒருவர் இருக்கிறார்னு சொல்லும் போது அவரை எப்படி எல்லாம் அந்த அளவுக்கு கிண்டல் செய்து இருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருவர்கள் கூட இத்தகைய வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவார்களா என்று நினைக்கின்ற போது உண்மையிலே வருத்தமாக இருக்கிறது. அந்த நூலை படிக்கிறது அப்படிதான் தோணுச்சு. இது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் இவரும் அந்த அங்கங்க நிறைய செய்திகளை தொட்டு காட்டினார். அதை பத்தி நம்ம பேசிட்டே இருந்தா அதை பேசினே இருந்தோம். அதனால அடுத்து பேச்சாளராக பேசுறீங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருமையான ஒரு சிறப்பு இதழை நமக்கு படிக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது வந்த காலகட்டத்தில் நான் படிக்கவில்லை. பொதுவாக நம்ம கலைஞர் என்ன மாதிரியான சமூக பங்களிப்புகளை செஞ்சிருக்கிறாரு, அரசியல் பங்களிப்புகள் செஞ்சிருக்காருன்னா இதுல தொகுப்பா வாசிக்க முடிஞ்சுது. எனக்கு வந்து அவர் குறித்து ஒரு பெரிய மதிப்பீடுல இல்லை. ஏன்னா நான் அவதானித்ததெல்லாம் ஒரு எதிர்மறையான போக்குகளை தான். அதாவது அவருக்கான அரசியல் வாய்ப்புகளை அவர் முழுமையாக பயன்படுத்தல அப்படின்னு. அதுக்கு பல சான்றுகள் அடுக்கடுக்கா நமக்கு நினைவுக்கு வரும். குறிப்பாக இந்த 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகுவார்கள், ஈழத்துல போர் நிறுத்தம் நடக்கலன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. அந்த அறிவிப்பை மிக எளிமையாக செயல்படுத்திருக்கலாம், நான் செய்யல. இது மாதிரியான பார்வைகள் தான் இருந்தது. ஆனா இப்போ அதையெல்லாம் தாண்டி அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்கு. இத்தனை ஆண்டு கால வரலாற்றுல பல்வேறு அடிப்படைகள்ல
ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்களுக்காக, சமூகத்தோட கல்விக்காக, குறிப்பாக பார்வை மாற்றுத்திறனாளர்களுக்காக அல்லது ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளர்களுக்காக எல்லாம் தமிழக அளவில் அல்லது இந்திய அளவில் குறிப்பிட்டு சொல்லும்படியான பல பணிகளை அவர் தொடங்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை இந்த தொகுப்புல படிக்க முடியுது. இதுல கலைஞரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படைப்பாளிகளுடைய முயற்சி போற்றத்தக்கது. ஏன்னா ஒரு சின்ன வடிவத்துக்குள்ள முழுமையான செய்திகளை தரத்துக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. எல்லாருடைய மொழிநடையும் சிறப்பா இருக்கு. வாக்கிய தொடர் அமைப்புகள் பயன்படுத்தின இது எல்லாமே சிறப்பா இருக்கு. ஒரு 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 நேர்த்தியான இதழ் வடிவமைப்பு இருந்தது. எந்த மாதிரி செய்திகளை கொடுத்து இந்த அந்த பெட்டகத்தை முழுமை செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்திருக்காங்க. அதனால இப்போ இது கண்டிப்பா கலைஞர் குறித்து சிந்திக்கிற யாரும் இந்த இதழை பார்க்க வேண்டிய இன்றியமையாமைய உருவாக்கியிருக்காங்க. கலைஞருடைய இந்த சொல்லாட்சிக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம பேசுவோம். அதுல இந்த மிஸ்ஸாவில் கைதி ஆகி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியாத சூழ்நிலையில அந்த செய்தியை சொல்றதுக்காக பிறந்தநாள் அண்ணா நினைவிடத்திற்கு வர முடியாதவர்கள் பட்டியல் அப்படின்னு சொல்லி போட்டு அதை புலப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது அவருடைய அந்த சமயோஜித அறிவுக்கு ஒரு சான்று நம்ம பார்க்குறோம். பொதுவாக இவர் எழுதின எல்லா எழுத்துக்களையும் நம்ம படிக்க முடியறதில்ல. நிறைய கிடைக்குது, இப்ப படிக்கலாம். அந்த நெஞ்சுக்கு நீதி கூட எல்லா தொகுப்பும் நண்பர்கள் வாங்கியிருக்காங்க, அது கூட படிக்கலாம். அது மாதிரி பல புத்தகங்கள் வந்திருக்கு, இதெல்லாம் படிச்சு பார்க்கலாம். இவருடைய இலக்கிய பங்களிப்பும் முக்கியமான ஒண்ணுதான். இந்த மகேந்திரன் உருவாக்கியது கவிதை கிடையாது, அது ஒரு நேர்காணல் வடிவம். நம்ம உண்மையிலே நல்ல கற்பனை. கனவில் அவரோடு பேசினேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு அருமையான, யாரும் யோசிச்சு பார்க்காத ஒரு கற்பனை. அதே மாதிரி அதை அவர் நல்லாவும் நிரப்பி இருக்கிறார். கேள்வி பதில்கள் வாயிலாக ஒரு நல்ல ஒரு உணர்வலை வெளிப்பாடு, சிறப்பான இது மாதிரி இந்த ஒரு ஆசிரியர்கள் கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க. ஒரு ஆசிரியர் கவிதை எழுதியிருக்காங்க. அப்புறம் பேராசிரியர்களுடைய கட்டுரை நல்ல சிறப்பா இருக்கு. எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஒரு வடிவம். இதை பத்தி சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த சிறப்பு இதழ் மிக சிறப்பாக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கட்டுரையாளர்களும் கவிதையும் மிக சிறப்பான முறையில் இதில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் கருத்துக்களை மிக சிறந்த முறையில் எடுத்துரைத்த அண்ணன் முருகேசன் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக பாண்டியராஜ் வந்துட்டீங்களா? இருக்குங்க. பாண்டியராஜன் அவர்கள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்துல இந்த நம்ம கலைஞர் அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு வர 7ஆம் தேதி அவருடைய நினைவு நாள் இருக்கு. அதை முன்னிட்டு மீண்டும் நம்ம இந்த கலைஞர் சிறப்பு இதழை வாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கு. ஏன்னா நான் அந்த 2018 வெளியிட்டப்போ படித்தோம், எல்லாத்தையுமே படித்தோம். ஆனா அதுல நினைவுல நிக்காதது இல்லை உள்வாங்காதது ஏதோ ஒரு மாதிரி படிச்சோமா என்னன்னு தெரியல. இப்ப படிக்கும்போது நிறைய செய்திகள் எல்லாமே புதுசா தான் தெரியுது. அது வேற விஷயம். நான் எழுதின கட்டுரையே எனக்கு புதுசா தான் தெரிஞ்சுது. இன்னும் கூட நல்லா எழுதியிருக்கலாம் ஒழுங்கா. ஒரு மாதிரி இருந்துச்சு, சின்ன பிள்ளைத்தனமா ஒரு மாதிரி இருந்தது. இப்ப அதுல பார்க்கும்போது நிறைய அவருடைய அந்த உடன்பிறப்புக்கான கடிதம்ல இருந்து, சுபவி ஐயாவுடைய வாழ்த்துறையில இருந்து அத்தனை செய்திகளையும் படிக்கும்போது கலைஞருடைய பணி எவ்வளோ பெருசு, எவ்வளோ விஷயங்கள் அவர் செஞ்சிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், அந்த உரிமை உரிமை சார்ந்ததா இருக்கணும் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு அவர் வலியுறுத்தி இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த கலைஞர் சிறப்பிதழ் வெளியில வர்றதுக்கு ரொம்ப உழைச்சாங்க. அதாவது அந்த காலகட்டத்துல அந்த விரல் மொழியர் தொடங்கின காலம், இது 8வது இதழ் தொடங்கி ஆகஸ்ட் மாசம் இது 8வது இதழா வெளியாகுது. எல்லாத்துக்கும் மேல அன்னைக்கு ஆக்சுவலா அவர் கலைஞர் இறந்த அன்னைக்கு பாலகணேசன் சாருக்கு குழந்தை பிறக்குது, ஆகஸ்ட் 7ஆம் தேதி. அவ்வளோ சிரமத்துக்கு நடுவுல செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த இதழை வெளியிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் பல பணிகள். இப்போ சரவணமணிகண்டன் சார் தான் இதை முரசொலி இந்த மாதிரி அலுவலகங்களுக்கெல்லாம் சென்று அவருடைய இதை அந்த உடன்பிறப்புக்கான அந்த கடிதத்தை எல்லாம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி அங்க போகும்போது முரசொலியில பார்த்தோம்னா ஒரு பிரெயில் புக்கு வச்சிருந்தாங்களாம்.
அதெல்லாம் நேற்று பாலகணேசன் சார்கிட்ட பேசும்போது அவர் அதை நினைவுபடுத்துறாரு, ரொம்ப மகிழ்ச்சியா அதை பகிர்ந்துகிட்டாரு. அங்க போகும்போது அவங்க வந்து இது எடுத்து கொடுத்துருக்காங்க, எங்க கிட்ட கூட ஒரு பிரெயில் புக் இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த பிரெயில் புக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐஏபில இருந்து வெளியிட்ட விழிச்சவால் அந்த புத்தகம் அவங்க வச்சிருந்திருக்காங்க. அதை ஏன் வச்சிருந்திருக்காங்கன்னா அதுல பாலகணேசன் சார் வந்து ஞாயிறு போற்றுதும் அப்படின்னு சொல்லி கலைஞரை பற்றி ஒரு இதுல தலையங்கமா வந்திருக்கும். இதுல முதல் கட்டுரையா இதுல இருக்கும். அதுல ஐஏபில வெளியிட்டதே விழிச்சவால வெளியிட்டதையும் இதுல போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக அதையும் ஒரு தொகுப்பா அதை ஒரு பாதுகாப்பா வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! அதாவது அதை வேற யாரும் படிச்சிட முடியாது. பிரெயில்ல வந்த ஒரு புத்தகத்தையும் முரசொலியில ஆவணமா பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுக்கப்புறம் சிஎஃபிஐல அந்த திருக்குறள் புத்தக வெளியீட்டுக்காக அவரு அந்த ஐயா வந்து வாழ்த்து மடல் கொடுத்துருக்காங்க, கலைஞர் ஐயா. அதை வந்து சுகுமாரன் சார் பாதுகாப்பா வச்சிருந்து அதை வந்து அவர் படிக்க படிக்க இவர் இங்க பிரெயில்ல எழுதி அப்புறம் அதை டைப் பண்ணி அப்படிலாம் பண்ணியிருக்காரு அவரு பாலகணேசன் சார். ஸோ இப்படியாக அந்த ஒரு அவங்களுடைய உழைப்பு இதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் அப்படியே நினைச்சு பார்க்க தோணுது. ஏன்னா நம்ம பொதுவா ஒரு புத்தகம் வரணும்னா நிறைய மெனக்கட வேண்டியது இருக்கு. அதுலயும் ஒரு தலைச்சிறந்த ஒரு ஆளுமை நம்முடைய முதல்வர் மற்றும் தமிழ் என்ன சொல்றது தமிழ் அறிஞர் என்ன அவருக்கு என்ன வார்த்தை சொன்னாலும் அது வந்து பொருந்தும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேராளுமை குறித்து ஒரு நூல் வெளியிடும் போது அவ்வளவு மெனக்கெட்டிருக்காங்க. அதை வெளியிட்டது பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல நூலா வெளியிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதழா அவங்களோட சைட்ல வெளியிட்டாங்க, விரல்மொழியர்.comல. செப்டம்பர் 1ஆம் தேதி வெளியிட்டுட்டாங்க. அடுத்தது அதை நூலா தொகுத்து அச்சு புத்தகமா வெளியிடணும் அப்படின்னு சொல்லி திராவிடம் 2.0 அந்த நிகழ்ச்சி வந்து டிசம்பர்ல நடக்கும்னு நினைக்கிறேன். அதை பத்தி முருகானந்தம் சார் தெளிவா சொல்லுவாரு. அதுல வந்து டிசம்பர் 3ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நாள்ல அதை வந்து வெளியிட்டாங்க. அது வந்து மாற்றுத்திறனாளிகள் தினமும் கூட. அதுல வெளியிட்டது வந்து கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மா கனிமொழி அம்மா அவங்க வந்து வெளியிட்டாங்க. சுபவி ஐயா வந்து அந்த அச்சு பிரதியை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ பிரெயிலையும் அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. அதை திடீர்னு அதை பெற்றுக்கொள்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அவங்க கிட்ட 2 பேர்கிட்ட இருந்துமே. இப்படியாக அது வந்து ஒரு நல்ல ஒரு பயணமா இருந்துச்சு. இப்போ இதை திரும்ப நான் படிக்கும்போது அந்த உடன்பிறப்பு கடிதம் தான் என்னை ரொம்ப பாதிச்சுது, இல்லை ஏதோ பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மற்ற எல்லா கட்டுரைகளுமே உடன்பிறப்பு அந்த கடிதம் வந்து என்னன்னா கலைஞர் ஐயா வந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற சொல்ல சுபவி ஐயாவுடைய பேச்சில இருந்து எடுத்தேன்னு சொல்றதுல இருந்து அதுல இருக்கிற செய்தி அந்த சொல் வந்து நான் உருவாக்குனது இல்லை. அதாவது அவர் நினைச்சிருந்தா இனி ஊனமுற்றோரை மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்கணும் அப்படின்னு சொல்லி சுபவி சொன்னாருன்னு சொல்லிட்டு பொதுவா சொல்லிட்டு அப்படி போயிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு, அந்த 2007ல யுஎன்சிஆர்பிடியில அந்த ஐநா உடன்படிக்கையில 7வது நாடா இந்தியா கையெழுத்திட்டு இருக்கிற செய்தியில இருந்து அத்தனை செய்திகளையும் அதுல சொல்லி அதுக்கப்புறம் அதுக்காக ஒரு அமைச்சகம் உருவாக்குறதுல இருந்து எல்லா செய்திகளையும் அவர் குறிப்பிட்டு இது ஒரு பெரிய ஆவணமாக்கிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதுல தொடர்ச்சியா ஊனமுற்றோருடைய பல வகையான கோரிக்கைகள், அவங்கள்ட்ட இருக்கிற கோரிக்கைகள் இவைகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி வரிசையா பட்டியல் ராஜதுரை கூட சொல்லியிருந்தார். அதுல அவ்வளவு அழகா பட்டியலிட்டு இருக்காரு. அந்த 3% இடஒதுக்கீட்டுல இருந்து அதாவது கருணை தளத்திலிருந்து இதுக்கு மேல உரிமை தளம்னு இருக்கணும், எந்த வகையிலுமே கருணை அடிப்படையிலே உங்களுக்கு நம்ம செய்யக்கூடாது, சைக்கிள் கொடுக்கறது இது என்னது அவர்களுக்கான இந்த பொருட்கள் கொடுக்கறதெல்லாம் வந்து விட்டுட்டு இதற்கு மேல அவர்களுக்கு உரிமை தளத்தை நோக்கி அவர்களை அழைத்து செல்லணும், பணி வாய்ப்பு உள்ளிட்டவையெல்லாம் நம்ம அதை அவங்களுக்கு செய்யணும், அதுவும் 3% இடஒதுக்கீடை எல்லா துறையிலையும் அமல்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லி நம்ம கோரிக்கைகள் எல்லாம் அப்படியே பட்டியலிட்டு இருக்காரு. அதுல குறிப்பா அந்த பின்னடைவு காலி பணியிடங்கள் நம்ம சொல்றோம், அந்த சட்டம் 96ல ஏற்றப்பட்டதுல இருந்து அப்போ அவர் 2010ல எழுதுறாரு. அவர் அதுல அதையும் சொல்லியிருக்காரு, கடந்த 15 ஆண்டுகளில் உள்ள பணியிடங்களை கணக்கிட்டு இடஒதுக்கீடை வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறது அவங்க கோரிக்கையா இருக்கு, அதெல்லாம் நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு. அப்படி சொன்னது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட நடைமுறைப்படுத்த தொடங்கிட்டாரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த ஆசிரியர் பணிகள் கருணை அடிப்படையில் அரசாணை வந்திருந்தாலும் அவைகள் எல்லாம் வந்து இடஒதுக்கீட்டின்படி கணக்கிடப்பட்டது. அது உள்ள நமக்கு அது நிறைய சங்கங்களுக்கு வந்து அவங்க ஆவணங்களா கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியா கிட்டத்தட்ட கலைஞர் ஐயா அவர்களோட காலகட்டத்துல மட்டும் 500 பார்வையற்றவர்கள் வேலைக்கு போயிருப்போம்னு நினைக்கிறேன். 200 ஒரு 100
அப்புறம் வந்து ஒரு 140 கிட்ட டிஎன்பிஎஸ்சியில, அப்புறம் செகண்ட் கிரேட்ல மொத்தம் 91 நினைக்கிறேன். அதுல பார்வையற்றவர்கள் எவ்வளவு பேருன்னு தெரியல. ஸோ இப்படியாக கிட்டத்தட்ட ஒரு 500 பார்வையற்றவர்கள் வந்து பணிக்கு சென்றிருக்கோம். அந்த டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் நம்ம போராட்டத்தை பண்ணோம் அப்படின்லாம் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஏதாவது நினைவு இருந்தா சொல்லுங்க. அதெல்லாம் வந்து இடஒதுக்கீட்டின்படி தான். இடஒதுக்கீடு நிரப்பணுன்ற ஜட்ஜ்மெண்ட்டே வந்து 2012, 13, 14 அந்த காலகட்டங்கள்ல தான் படிப்படியா வருது. அதுக்கு முன்னாடியே ஐயா அவங்க வந்து இந்த வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறது வந்து நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா அதே நேரத்துல இன்றைய காலகட்டத்தை நினைச்சு பார்க்கும்போது வேதனையாவும் இருக்கு. ஒரு ஆண்டு ஆகியும் அதை நிரப்பப்படாம அரசாணை போட்டு அதை ஏமாத்துறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம முருகானந்தம் சாருடைய கட்டுரை அப்போ படிச்சேன். ஆனா படிச்சப்ப நிறைய செய்தி சொல்லியிருந்தாரு, அவ்வளவுதான் தெரிஞ்சது. இப்போ வந்து படிக்க படிக்க அவ்வளோ ஒரு வரியை கூட விட்டுட்டு போக முடியாது போல இருக்கு. அப்படி கொஞ்சம் கவன சிதறல் இருந்தா திரும்ப படிக்கணும். அந்த மாதிரி அத்தனை செய்திகளை ஒரு போக்குல அவ்வளோ தகவல்களை சொல்லியிருக்காரு. நிறைய உழைச்சி நிறைய ஐயாவை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம சந்தான கிருஷ்ணன் சார், அவர் தான் அந்த சங்கத்தமிழ். அவர் வந்து அவ்வளோ செய்திகளை வந்து சொல்லியிருக்காரு. நம்முடைய முன்னாடி உள்ள அந்த பார்வையற்றோருடைய பழைய போராட்ட காலங்கள்லாம் அவங்களுக்கு அந்த கான்டாக்ட் சர்டிபிகேட் எல்லாம் மாத்தி கொடுத்ததுல இருந்து, இன்னொருத்தர் அந்த கணபதிங்கிற ஐயாவுக்கு அந்த புக் பைண்டிங்ல சேர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுல இருந்து, இது எல்லாத்துக்கும் மேல அங்க பார்வையற்றோரை எப்படி அழைச்சி கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிறத வந்து அவர் சொன்னதா இவங்க சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. பெரியவரை நீங்க முன்னாடி போய் அவரை பின்னாடி கை பிடிச்சி கூட்டு போங்க. நம்மளை எப்பவுமே சைட் எடுங்க வந்து நம்மளை முன்னாடி தள்ளி பின்னாடி வருவாங்க. அது எவ்வளவு பெரிய இடையூறா நமக்கு இருக்குங்கிறத அவங்க அந்த சூழல்ல உணர்ந்து அதை சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு புரிதல் உள்ள ஒரு முதல்வர் அப்படின்னு சொல்லணும். இங்க இப்ப வந்து புரிதல் சரி, இப்ப இருக்கிறது எதுவும் நான் சொல்லல. இப்படியாக வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த பின்னாடி ஒரு இது கொடுத்துருப்பாங்க, எல்லார் ஜெகதீசன் சொல்லிட்டு. அவர் வந்து பிபிசியில ஒர்க் பண்றவரு. அவரு வந்து கலைஞர் குறித்த அந்த காலகட்டத்துல அவர் போட்டிருந்த அந்த ஃபேஸ்புக்ல முகநூல்ல போட்டிருந்த பதிவை வந்து இவங்க அவர்கிட்ட அனுமதி கேட்டு அதையும் எடுத்து இதுல வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பாலகணேசன் சாரும் நமக்கு வந்துட்டாரு. பெரியதுரை சார்ன்னு நினைக்கிறேன், துரை வந்திருக்கு. ஸோ இவங்க எல்லாமும் நிறைய கருத்துக்களை நமக்கு சொல்லுவாங்க, முருகானந்தம் சார் எல்லாருமே. அந்த வகையில இந்த அளவுல என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதை முடிச்சுக்கிறேன். நன்றி. அதாவது நான் முன்னவே சொல்லணும்னு நினைச்சேன். இது ஏன் இந்த வாரம் இந்த புத்தகம் நம்ம பகிர்ந்து கொண்டது காரணம் வந்து சொல்லணும்னு நினைச்சேன், அதை மறந்துட்டேன். ஆனா அது பாண்டியராஜன் வந்து ரொம்ப சிறப்பான முறையில நினைவுபடுத்தினாரு. ஏன்னா இந்த வாரம் கலைஞருடைய நினைவு நாள் என்ற வகையில அவரை நினைவு கூற வேண்டும் என்பதற்காகவே இந்த நூல் வந்து இந்த வாரம் நம்ம இது மாதிரி விவாதத்துக்கு வைத்துக் கொண்டோம். ஸோ அந்த வகையில உடன் பிறப்புகளுக்குன்ற அந்த கட்டுரை தொடங்கி உண்மையிலே அந்த கட்டுரை படிக்கின்ற போது இப்ப இருக்கின்ற அரசியல்வாதிகள் மீண்டும் அதை ஒரு முறை அவங்களுக்கு நம்ம நினைவுபடுத்தினால் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக முதல்வர் கூட அந்த கட்டுரை கொஞ்சம் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் நான் நினைக்கின்றேன். அதுல இருந்து சமூக நீதி, அந்த முருகானந்தன் ஐயா அவர்கள் எழுதிய கட்டுரை, இவற்றையெல்லாம் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திய பாண்டியராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக அண்ணன் செல்வண்ணன் அவர்களை பேச அழைக்கின்றேன். வணக்கம் பகிர்வு நண்பர்களுக்கு. இந்த புத்தகம் மிக சிறப்பான ஒரு நல்ல ஒரு தருணத்துல வைக்கப்பட்ட புத்தகமா நான் நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம சமூக நீதியாய் சுடர்விடும் கருணாநிதி, நம்ம முதல்வர் தலைவர் அப்படிங்கிற முருகானந்தம் எழுதின கட்டுரை மிக சிறப்பா இருக்கு. ரொம்ப பெரிய கட்டுரை, ரொம்ப நிறைய விஷயங்களை அதுல சொல்றாரு. சமூக நீதி அப்படிங்கிறதுக்கான, அதாவது அத கட்டுரையை முடிக்கும் போது ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, பெரியார் தனிந்த பெரியார், சுடர்விடும் தனிந்த பெரியாராய் கலைஞர் இருந்தாரு அப்படிங்கிற வாக்கியம் மிக சிறப்பான கருத்து. ஏன்னா அவருக்குள்ள பெரியாருடைய கொள்கைகள் இருந்துகிட்டே இருந்தது. அதை அமல்படுத்துறதுக்கான எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைச்சதோ அதெல்லாம் செஞ்சிருக்காரு கலைஞர். நான் கலைஞர் பீரியட்ல 96ல இருந்து 2001 வரையும் ஆட்சியில் இருந்த போதுதான் வேலைக்கு வந்தேன். அதாவது அந்த ஊனமுற்றோர் சட்டம் வந்து மாற்றுத்திறனாளிக்கு 3% 1981ல எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. 86, 87ல திருத்தம் செஞ்சாங்க. ஆனா வாய்ஸ் கேட்கல. அந்த பெண்கள் சொத்துரிமையில சமப்பங்கு இதெல்லாம் 1989ல கொண்டு வந்தாரு அவரு.
இதெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அதாவது விளிம்பு நிலையில் உள்ள மக்களை வந்து மக்கள் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருந்தாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இங்க பதிவு பண்ணியிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, 89ல வந்து அவரு ஊனமுற்றோர்கள் பார்வையற்றவர்கள் வந்து பெரிய போராட்டம் நடத்தினாங்க வேலை கேட்டு. அந்த போராட்டத்துல வந்து கல்வி அமைச்சர் அன்பழகன் சந்திச்ச போது நீங்க கற்றல் வேறு கற்பித்தல் வேறு அப்படின்னு இருந்தவர் சொன்னார். அப்புறம் முதல்வரை பார்த்த பிறகு அவரு அந்த வேலை வாய்ப்புக்கான ஆணைய, அதாவது 3% வேலை வாய்ப்பை நாங்க அமல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிதான் சி பிரிவு டி பிரிவு ஊழியர்களுக்கு ஆசிரியர்கள்லாம் கொடுத்தாங்க. அது எதுக்கு சொல்ல வரோம்னா, இந்த மாதிரி அந்த அதாவது மந்திரிகள் அமைச்சர்கள் எல்லாம் புரியாதது கூட ஒரு உயர் தலைவரா இருக்கிற முதலமைச்சருக்கு புரியுது. அந்த அளவுக்கு வந்து சமூகத்தை ஊன்றி பார்க்கக்கூடிய, சமூகத்தில் என்ன நடக்குது, யார் யார் எந்த நிலையில இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் உணரக்கூடிய ஒரு தலைவரா இருந்திருக்காரு. அதே மாதிரி 1998ல ஒரு அரசாணை போட்டிருக்காரு. அரசாணைனா சுற்றறிக்கை தான் போட்டிருக்காரு. இந்த வேலையில ஒரு பார்வையற்றவர்கள் எல்லாம் வந்து பயனாட்டம் வாங்கக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு கருத்தா வச்சு நெருக்குதல் கொடுக்கும்போது, இது வந்து முதல்வர் கவனத்துக்கு போகும்போது அவங்க வந்து பேருந்து வந்து அலுவலகத்தினுடைய வாயிலுக்கு கொண்டு போய் விடாது, அவங்க அந்த பேருந்து நிறுத்தத்திலிருந்து அவங்க செல்ல வேண்டிய தூரத்துக்கு இந்த வாகனப்படி பயன்படும், அதனால வேலையில் இருந்தாலும் இந்த பயனாட்டையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த மாதிரி நுணுகி பார்த்து நம்மளுடைய நிலையை அவரு தெரிஞ்சிருக்காரு. எப்பயுமே அந்தந்த பிரிவில் இருக்கிற அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய கஷ்டத்தை அந்த மக்களோடு வாழ்ந்து இருக்கும்போது, அல்ல அந்த மக்களாக அந்த பிரிவு பாதிக்கப்பட்டிருந்தாதான் அந்த வழியிலிருந்து வேதனையில் இருந்துதான் அந்த புரிதல் ஒரு கண்ணு இருந்தது இல்லையா, ஒரு கண்ணு தானே அவருக்கு தெரியும். அதான் 1989 சட்டமன்றத்திலேயே சொல்லியிருக்காங்க. சட்டமன்றத்துல சொல்லியிருக்காங்க, ஒற்றை கண் சிவராஜன் அதாவது கொல்லப்பட்டா இங்க ஒரு ஒற்றை கண் சிவராஜன் இருக்காரு அப்படின்னு சொல்லும் போதுதான் கோபம் வந்து அவங்க அந்த சட்டசபை ஒரு ரகலையா முடிஞ்சுது. அந்த விஷயத்தையும் நம்ம இந்த புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. அது அவரை வந்து கால் ஊனத்தையும் பார்வையின்மையும் பல இடங்கள்ல அவரை இழிவுபடுத்தியிருக்காங்க. மற்றவங்களா இருந்தா அதை வந்து எப்படி எதிர்கொள்வாங்கன்னு தெரியாது. இவரு வந்து அதெல்லாம் கடந்து அதையெல்லாம் ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதை எப்படி எதிர்கொள்ளணுமோ அதை அறிவால, தன்னுடைய திறமையால, தன்னுடைய தகுதியால அதை வென்றிருக்கார். மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல் அப்படின்னு வள்ளுவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அவரு வென்றிருக்காரு. இது மாதிரி பல விஷயங்கள் அதுல சொல்லி பாண்டியராஜன் அவர்கள் சார் எழுதியிருக்கிறதுல வந்து அந்த அவர் என்னென்ன நமக்கு அந்த அறிவு சார்ந்த நூலகங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் திறக்கப்பட்டது அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்திய தேசிய தலைவர் அப்படின்னு நம்ம பூபதி பேராசிரியர் எழுதியிருக்காரு. அதுவும் சிறப்பான கட்டுரை. அதுல வந்து என்னன்னா, நம்ம 1998ல அந்த விடுபட்ட விஷயமா நான் நினைக்கிறேன். அது என்னன்னா, 1998ல வந்து பிரதமர் வாய்ப்பு கலைஞருக்கு கிடைக்கும் போது என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அதை எழுதியிருக்கலாம். இது மாதிரி அவருக்கு பிரதமர் பதவியை தேடி வந்தது. மீதி எல்லாம் நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. 1971ல குடியேற்ற உரிமையை வாங்கி கொடுத்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. 1989ல பெண் சொத்துரிமை சட்டம் ஏற்றினது. அது இந்திய அரசு 2005 தான் அந்த சட்டத்தை இந்தியா முழுவதும் அமல்படுத்துறாங்க. எல்லாத்தையும் முன்கூட்டியாக சிந்திக்கக்கூடிய முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் எந்த அளவீடுகளை எடுத்தாலும் தமிழகம் வந்து 1, 2 அல்லது 3க்குள்ள இருக்கு. கல்வியில பாத்தீங்கன்னா கேரளா அடுத்து தமிழ்நாடு, பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா அடுத்து தமிழ்நாடு, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இருக்கு. இதற்கான முக்கியமான ஒரு தலைவராக கலைஞர் இருந்திருக்காரு. ஒரு 50 ஆண்டுகளாக இருந்திருக்காரு. 1980ல வந்து பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடு கொண்டு வரும்போது
அதை எதிர்த்து போராட்டம் நடத்தியிருக்காரு. நாடாளுமன்றத்துல அதிமுக 40 தொகுதியும் தோத்துருக்கு. உடனே அந்த பொருளாதார சார்ந்த இடஒதுக்கீட ரத்து செஞ்சிடறாரு எம்ஜிஆர். அப்போ எதிர்கட்சியா இருந்தா கூட அந்த திசையை நோக்கி தள்ளுறது இருக்குல்ல, அதாவது தமிழகம் சார்ந்த நலன் சார்ந்த மக்கள் சார்ந்த திட்டத்தை நோக்கி ஆளும் கட்சியும் கொண்டு வர்றது, அத சிறப்பா செஞ்சிருக்காரு. அது என்ன சொல்லுவாங்க, இங்கிலாந்துல கூட சொல்லுவாங்க, எதிர்கட்சி தலைவர் நிழல் பிரதமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தவறும் போது அந்த தவறு நிவர்த்தி செய்யப்படுது இல்லையா. அப்ப பிரதமர் தான் அதை செய்யணும்னு இல்லை, அதாவது ஆட்சியாளர் தான் செய்யணும் இல்லை, எதிர்கட்சி கூட ஒரு திட்டத்தை திருத்தி அந்த அத மக்கள் சார்ந்த நலன் சார்ந்த முடிவுகளை எடுக்க வைக்க முடியுது இல்லையா. அதனாலதான் நிழல் முதல்வராக கூட நம்ம கலைஞர் இருந்திருக்காரு. இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம 2009 வாகனப்படி 6வது புதிய குழுல 300 ரூபா தான் கொடுத்தாங்க. அது மீதியெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு அவரு. கடைசி 15 நிமிடம் முன்ன செல்லலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. இதை சொல்லியிருக்கலாம். 300 ரூபாய் வாகனப்படியை 1000 ரூபாய் மாத்தினார். அதெல்லாம் நாள், அதாவது பேருந்துல செல்றதுக்கு நாள்ல ஒரு பாகம், அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம பூபதி பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா இது சொல்லல. கன்வென்ஸ் அலோன்ஸ் 1000 ரூபாய் மாத்தினார் கலைஞர். இது மாதிரி நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சார்ந்து செஞ்சிருக்காரு. அதையும் நம்ம சேர்த்திருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும். அதாவது குறையாக நம்ம சொல்லல, அது கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. கட்டுரைலாம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல நடையெல்லாம் சிறப்பா தான் இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சமத்துவபுரம் கட்டினார் இல்லைங்களா, அதுல அவரு விமர்சனமாக முருகானந்தம் சொல்லியிருக்காரு. அதாவது ஜாதியை ஒருங்கிணைக்கல, அரசியல்வாதிகளுக்கு கட்சிக்காரர்களுக்கே ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அது உண்மையும், அதுவும் உண்மைதான். அதை தாண்டி இன்னொன்னு என்னன்னா, அது ஆதி திராவிடர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்துல செலவு பண்ணாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது மாதிரி விஷயங்களும், ஆனா அது நல்ல நோக்கத்துக்காக செய்யப்பட்டது. அந்த விஷயத்துல நம்ம பாராட்டலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் இதை பற்றிய நமக்கு கலைஞர் செய்ததை பற்றி இன்னும் விரிவாக பெரிய புத்தகமாக போடலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய செய்திகள் இருக்கு, விடுபட்ட செய்திகள் இருக்கு. அதை பற்றி நம்ம விளக்க வேண்டிய, நம்ம உணர்த்த வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சமூகம் சார்ந்த செய்திகள் நிறைய நமக்காக அந்த மக்கள் நிலையை நினைத்து அப்படியே அந்த நிலை வாழ்வு அவங்களுக்கான சட்டத்தை இயற்றி சிறப்பான முறையில நிறைய செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, குறிப்பாக நமக்காக நிறைய இதை கொண்டு வந்திருக்காரு. அதுவும் குறிப்பாக அந்த 300 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் கொண்டு வந்து, அதே மாதிரி இந்த பயணப்படி போக்குவரத்து பயணப்படி அரசியல் வேலையில் உள்ளவர்களுக்கு இருக்கக்கூடாது, வாங்கக்கூடாதுன்ற அதை எதிர்த்து எப்படி இவர் சுட்டி காட்டியது, இது மாதிரியான கருத்துக்கள் நிறைய சொன்னது மட்டுமல்லாமல் சில விடுபட்ட செய்திகளையும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து பெரிய புத்தகமாக எழுதலாம் என்று ஆலோசனை வழங்கி மிக சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை வழங்கி சென்ற செல்வண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக தீனா இளவரசி அம்மையார் அவர்களே, வாருங்கள், உங்களுடைய சிறப்பான கருத்துக்களை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த புத்தகத்தை நாம் அப்படியே, அதாவது இதுல இருக்கிற செய்தியை சொல்வதா என்பதை விட கலைஞரை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன், அன்றைக்கு என்னுடைய புரிதல் எவ்வாறு இருந்தது, அதாவது அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவர் மீதான இருந்த புரிதல், அடுத்து அவருடைய ஆட்சி மறைந்து அதற்கு பின்னால் இருந்த அவருடைய புரிதலும், இப்போது அவர் மறைந்து இன்றைக்கு அரசியல் சூழலில் இருக்கக்கூடிய அவர் மீதான பார்வையும் வேறாய் இருக்கிறது எனக்கு. இன்னொன்று எனக்கு அதாவது பெண்கள் அந்த அரசியல் பார்வை வருவது என்பது, படிப்பது என்பதே இது பெரிய விஷயம். இருந்தாலும் படித்த பிறகும் அரசியல் பார்வை இருக்கிறதா என்று கேட்டால், நான் திருமணத்திற்கு முன்பு அரசியல் புரிதலில், அரசியல் உண்டான கருத்துக்களை தெரிந்து கொள்வதிலோ, இதை இப்போ திராவிடம் சார்ந்தோ மார்க்சியம் சார்ந்தான தத்துவங்களை குறித்தான புரிதலில்
நான் -0 தான் திருமணத்திற்கு முன்னாடி இருந்தேன். எனக்கு திருமணத்திற்கு பிறகுதான் இந்த உலக அறிவு, இந்த சமூக சமநீதி, சமூகம், சமத்துவம், இதை குறித்தான இந்த அறிவு பார்வை எனக்கு கிடைத்தது. இருந்தாலும் ஐயாவை பற்றியான செய்தியை நான் இப்போதான் இந்த அதாவது சனாதன எதிர்ப்பு, இந்த சனாதன ஒடுக்குமுறை இங்கு பிறந்ததோ அப்பொழுதுதான் ஐயாவையும் அறிஞர் அண்ணாவையும் தெளிவாக படிக்க நான் விளைந்தேன் என்று சொல்லலாம். அதே போன்று அந்த வகையிலே ஐயாவினுடைய அந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நான் இங்கு சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துவேன். ஏன்னா எல்லாரும் என்ன பேசுனாங்க அப்படின்றதெல்லாம் நான் கவனிக்கல. சொன்ன கருத்தை மீண்டும் வந்துடக்கூடாது. அதாவது ஐயா எப்படி பெரியார், அண்ணா அம்பேத்கர் இவர்களுடைய பாதையை ஏற்றுக்கொண்டு இவருடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு இங்கு இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி இந்த சமூக நீதியை, சம உரிமையை நிலைநாட்டி இருக்கிறார் என்றால், நம்முடைய அந்த பார்வையற்றோருக்கான 3% இடஒதுக்கீட்டில் கூட ஒரு பொத்தம்பொதுவாக அந்த ஊனமுற்ற என்று இருந்து விடாமல் பட்டியலினம், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று அந்த முறைப்படுத்தி இதில் கூட இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருந்துடக்கூடாது, இதுலயும் அந்த மக்கள் இந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்களும் மேலே வர வேண்டும் என்ற ஒரு அந்த சமூக நீதியை ஐயா நிலைநாட்டியிருக்கிறார் என்பது அந்த இடஒதுக்கீட்டுல அந்த பிரிவு வாரியா பிரிச்சிருக்கிறத. இதுக்கு இன்னைக்குதான் இப்படின்றது நான் ஏதோ எல்லாருக்கும் ஒதுக்கியிருக்காங்கடா அப்படின்னு புரிந்து கொண்டேன். ஆனா இந்த புத்தகத்தை படித்த பிறகு அப்பவே ஐயா எப்படி சிந்திச்சிருக்காரு அப்படின்றத ரொம்ப புரிஞ்சுக்க முடிஞ்சது. எனக்கு வேலை வாய்ப்பு ஆணை கொடுத்ததே ஐயா தான். ஆனால் அப்போது கூட அந்த சிந்தனையோ அந்த சமூக நீதியோ அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இன்னொன்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்ட பிறகு, இந்த அரசியல் பார்வை வந்த பிறகு கூட நம் பார்வையற்றோர்கள் மத்தியிலும் இப்படி சிந்தனை உண்டு இருக்கிறதா, இருப்பார்களா, யாரனும் இருப்பார்களா அப்படின்னு சிந்தித்த காலங்கள்லாம் உண்டு. அப்படிப்பட்டது இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்ம தான் பின்தங்கிய நிலையில இருந்திருக்கோம், நம் முன்னோர்கள் எப்படியோ இருந்திருக்காங்க, ஆனா அது அவங்கவுங்களுக்குள்ளவே வச்சிருந்திருக்காங்க, நம்மை போன்றவர்களுக்கு அதை கடத்தவில்லை என்பதை நான் இந்த புத்தகத்தை படித்த பிறகு நான் தெரிந்து கொண்டேன். அந்த வெற்றியை இந்த விரல்மொழியர் மின்னுதல் அவர் செய்த சாதனையை கொண்டு போய் அவர் கலைஞரையா நிலைநாட்டிய அந்த சமூக நீதியை அவர் வழியில் நாமும் பின்பற்ற வேண்டும், நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த விரல்மொழியர் மின்னுதல் நமக்கு தெளிவாக சுட்டி இருக்கிறது. இந்த பாண்டியராஜன் ஐயா சொன்ன மாதிரி கூட இந்த இதழ் நான் அந்த அளவுக்கு கவனிக்கல. விரல்மொழியர் மின்னுதல் படிப்போம், ஆனா அந்த அளவுக்கு கவனிக்கல. கொரோனா காலத்தில் தான் இதை பற்றியான இந்த மின்னுதழை ரொம்ப படிக்க வாய்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் சுபவி எல்லாம் இந்த நேரலையில கொடுத்திருந்தாங்க. அப்பதான் இப்படி ஒரு பிரெயில் மின்னிதழ் வந்திருக்குது, இப்படி இது பண்ணிருக்காங்க அப்படின்ற செய்தியே தெரிஞ்சது. எனவே இந்த பார்வையும் அதே போல அந்த பூந்தமல்லி பூவிருந்த வழியில் நடைபெற்ற அந்த மாணவர்களுக்கான அந்த உரிமை போராட்டம் தான் சொல்லணும். அந்த போராட்டத்தில் பங்கு கொண்ட அவர்களுக்கு நேரடியாக அவரே தொலைபேசி செய்து கொடுத்தவர் தான் பேட், இவர்கள்லாம் குட் என்று சொல்லி இவருடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்தார் அல்லவா, அதுதான் சமூக நீதி அங்குதான் நிற்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். எனவே பெரியார் விட்டு சென்றது கலைஞர் வழியாக இன்றைக்கும் தமிழ்நாடு இந்தியாவிற்கே ஏன் உலகத்திற்கே முன்மாதிரியாக தமிழ்நாடு இன்றைக்கு கொண்டு வந்த காலை உணவு திட்டத்திலிருந்து முன்மாதிரியாக இருக்கிறது என்றால் அந்த பெரியாரினுடைய அரசியல் வழி என்பதை நினைவில் கொண்டு இந்த புத்தகத்தை இன்னொன்னு ஒரே செய்தி இன்னும் அதே போல என்னன்னா இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான், இருந்தாலும் இந்த இடத்துல பேசும்போது ஒரு பெண்ணாக பேசும்போது சொல்லிவிட வேண்டும் என்று எனக்கு எண்ணம். அதே போல பெண்களுக்கு பெரியார் தான் சொல்லுவார், அதாவது பெண்களுக்கு சமமான அந்த சொத்துரிமை
பொருளாதார தன்னிறைவு வர வேண்டும் என்று. அதனை அவர் வழியில் வந்த கலைஞர் அவர்கள், இன்னொன்னு நான் எங்கேயோ ஒரு புத்தகத்தில் படித்தது கூட உண்டு, பெரியார் தான் வந்து இந்த ஒரு கல்விக்குழு, அந்த பேர் மறந்து போச்சு, இதுக்கு முன்னாடி ஒரு இதுல கூட பேசியிருந்தேன், அதுல கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு பொருளாதாரத்தில் தன்னிறைவு வேண்டும் என்று அந்த குழுக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு. அந்த அடிப்படையில கலைஞர் வந்து பெண்களுக்கு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடும், கல்வியிலும், அதே போல டிகிரி படித்தவர்களுக்கு திருமண உதவித்தொகையிலிருந்து இந்த மாதிரி கல்வி வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் வந்து அவர் வழிவகை செய்திருப்பது. அதே போல சொத்துரிமை, அவர்கள் மூதாதையர்களுடைய சொத்தில் அவர்களுக்கும் பங்கு உண்டு என்ற ஒரு மிக சிறப்பான அந்த அரசாணையையும், ஏன்னா பெண்கள் வந்து ஒரு பொருளாக, உற்பத்தி பொருளாக மட்டுமே பார்க்கப்படுகிறார்கள், அவர்களுக்கும் வந்து இந்த அவர்களிடமும் அந்த சொத்து பொருளாதாரம் இருந்தால் இந்த சமூகம் அவர்களையும் மதிக்கும், இல்லை என்றால் ஒரு பொருளாக தான் பார்க்கும் என்று, ஒரு கருவியாக தான் பார்க்கும் என்று சொல்லி அவர் அந்த இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் கொண்டு வந்த அந்த சமூக நீதியை உண்மையிலே அவருக்கு என்ன சொன்னாலும், அவருக்கு கடலில் பேனா சிலை நிறுவதல்ல, எங்க வேணாலும் அவருக்கு பேனா சிலை நிறுவி அவருடைய அந்த எழுத்தின், அதாவது வாளின் கூர்மையை விட பேனாவின் கூர்மை தான் மிகச் சிறந்தது என்று சொல்வார்களே, அதை இந்த உலகிற்கு காட்டுவதில் என்றும் தவறே இல்லை என்று சொல்லி இந்த புத்தகத்தை, இந்த நினைவு சிறப்பிதழை வெளியிட்ட விரல்மொழியர் குழுவிற்கும் அதை வாசிக்க வாய்ப்பளித்த பகிர்வு குழுக்கும் நன்றி. இன்னொன்னு, இந்த புத்தகத்தை நம்ம பார்வையற்றவர்கள், நம்மவர்கள் மத்தியில் இன்னும் எவ்வளவு பரவலாக கொண்டு சென்று அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தினாதான் நாம் இப்ப இருக்கக்கூடிய அரசுகளை எவ்வாறு அணுக முடியும் என்பதை கூட இதிலிருந்து சிலது கற்றுக்கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து. நன்றிங்க ஐயா. மிக சிறப்பாக, அதாவது குறிப்பாக பெண்களுக்கு கல்வியில, பணியில, வேலை வாய்ப்புல எந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதையெல்லாம் மிக சிறப்பான முறையில தங்களுடைய கருத்துக்களை வழங்கிய தீனா இளவரசி அம்மையார்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக தமிழ்மணி ஐயா அவர்களை தங்களுடைய கருத்துக்களை வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நிறைய பேசியிருக்காங்க. எனக்கு இந்த புத்தகத்தை வந்தப்போ அந்த அளவுக்கு புற உலக ஞானம்லாம் கிடையாது. 2018 விரல் மொழியர்ல அந்த குழுக்குள்ள இணைஞ்சப்பவும் இந்த மாதிரி ஒரு புத்தகம் வந்திருக்குன்னு ஜஸ்ட் பார்த்துருக்கேன், நான் கடந்து போயிருக்கேன். இப்போதான் இந்த புத்தகத்தை முழுமையா படிக்க நேர்ந்தது. பாண்டியராஜ் சொன்ன மாதிரி மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில மிகுந்த உழைப்பை போட்டு இந்த புத்தகத்தை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அதை வெளிக்கொண்டு வந்தவர்களும் சரி, இந்த புத்தகத்தில் தன்னுடைய படைப்புகளை வழங்கிய அத்துணை பேரும், ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்புல பலவிதமான தேடல்களுக்கு உட்பட்டு தான் தங்களுடைய கட்டுரைகளை, கவிதைகளை இங்க தந்திருக்காங்க. அவங்களுடைய முயற்சி மிக பாராட்டுதலுக்குரியது. நான் சொல்ல வர்றது, கலைஞர் வந்து அவருடைய ஆட்சி காலங்கள்ல அவர் அரசு கட்டில இருக்கிறப்போ இதை செய்ய தவறிட்டாரு, அதை செய்ய தவறிட்டாரு, இதை செஞ்சிருக்கலாமே, அதெல்லாம் ஏன் செய்யல அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்படுகிறது, இன்னமும் படுகிட்டு தான் இருக்கு. ஆனா அவர் இல்லை, ஆனா அந்த விமர்சனங்கள் மட்டும் இன்னும் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா எனக்கு என்ன கேள்வினா, அவர் அதை செய்யல இதை செய்யலன்னு பேசுறவங்க அவர் செய்ததை பற்றி பேச மறுப்பது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷன் தனக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னால தன் எல்லைக்குட்பட்டு தன் சக்திக்குட்பட்டு, ஏன்னா அவரும் மனுஷன்தான் அப்படின்றப்போ யார் யாருக்கு பயப்படணும், எதுக்கு விட்டு கொடுக்கணும், எங்க கொஞ்சம் நெளிவு சுழிவோடு நடந்துக்கணும். ஏன்னா இது தன்னுடைய ராஜா வாழ்க்கை இல்லை, இது அரசியல். அரசியல்ல நம்ம நினைக்கிறதெல்லாம் செஞ்சிட முடியாதுன்ற யதார்த்தம் எல்லாருக்கும் தெரியும். நான் கை தட்டின உடனே பழம் பழுத்துடணும், ஏன்னா நான் முதலமைச்சர் அப்படின்லாம் இங்க நடக்காது. அந்த சூழ்நிலையில தனக்கு கிடைத்த வாய்ப்புல என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செஞ்சிருக்க. அந்த செஞ்சதை பாராட்ட வேளான பரவாயில்ல, அதை மறைக்கிறது அப்படின்றதான் உள்ளபடியே வருத்தமா இருக்கு. ஏன்னா திரு பூபதியோட கட்டுரையாகட்டும், அதுக்கப்புறம் இருங்க உத்தரப்பிரதேசம் நினைக்கிறேன், அவர்தான் பூபதியாவா, இன்னொரு கட்டுரை, அதுக்கு பூபதியாக்கு அடுத்து வந்த கட்டுரை, 2 கட்டுரையுமே எனக்கு
ஓ அவர் இவ்வளவு செஞ்சிருக்காருன்ற நம்ம முன்னாடி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதை ஒரு பட்டியலா தொகுத்து தர்றப்போ அந்த மனுஷன் இவ்வளவு செஞ்சிருக்காரா, இந்த துறைகள்ல இத்தனை துறைகள்ல என்னென்ன பணிகளை செஞ்சிருக்காரான்றப்போ அவ்வளவு வியப்பா இருக்கு. இப்போ 10ஆம் வகுப்புல கலைஞர் குறித்த ஒரு பாடம் சேர்க்கப்பட்டப்போ கூட பல விமர்சனங்கள், ஏதோ கழகம் ஆட்சியில் இருக்கு அதனால சேர்த்துட்டாங்க அப்படின்னு. கழகம் ஆட்சியில் இருக்கு இல்லைன்றலாம் தாண்டி அவர் பேசப்பட வேண்டியவரா? ஆம். அவர் படிக்கப்பட வேண்டியவரா? ஆம். அவர் மற்ற குறிப்பா மாணவ சமுதாயத்திற்கு அவர் குறித்து அறிமுகம் செய்யப்பட வேண்டியவரா? ஆம் அப்படின்னா ஆமா. அவர் மீது அரசியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. அதனால அவர் செய்த நல்லவற்றை எல்லாம் தூக்கி புறந்தள்ளி போட்டுறணும், பேசக்கூடாது அப்படின்றதுல பலர் உறுதியா இருக்காங்க. அந்த உறுதி ஊழலுக்கு எதிரானதா அல்லது இந்த கரைபிடிதலுக்கு எதிரானதா அல்லது கலைஞருக்கு எதிரானதா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்க தோணுது. இப்போ கொஞ்சம் முன்னாடி கூட சொன்னாங்க, அவர் இதனோட ஆட்சி கட்டில் இருக்கிறப்போ இதை செய்வேன்னு சொன்னாரு, ஆனா செய்யல. அதாவது ஆட்சியை துறக்கிறது, ஆட்சியை விட்டுடுறேன், இல்ல இங்கிருந்து தேர்ந்தெடுத்து போனவங்க திரும்ப பெற்றுக்கிறேன் அப்படிலாம் பிரபோ. எனக்கு மகேந்திரன் வகையோட அந்த கவிதை தான் ஞாபகம் இருந்துச்சு. அந்த வாசகம் அவ்வளவு அருமையா இருக்கும். நாங்களோ இழந்து தவிப்பது உங்களை உயிருடன் இருக்கையில் வாழ்வில் நீங்கள் இழந்தது எவற்றையோ அப்படின்னு கேட்க அவர் பதில் சொல்றது, முதலில் புரட்டி படிக்கவும் எழுதி திளைக்கவும் இருந்த இரு கைகளையும் வயோதிகத்தால் இழந்தேன். அடுத்து இயன்றதை செய்ய வாய்ப்பளிக்கும் இருக்கைதனையும் இழந்தேன். ஏன்னா அந்த இருக்கை கிடைக்கிறதுன்றது இப்போ இவங்க சொல்லுவாங்க, காமராஜர் முதலமைச்சர் இருந்தப்போ கே திட்டம் அப்படின்ற தன்னுடைய முதலமைச்சர் பதவியை கட்சி வளர்ப்பு பணிக்காக அதை துறந்தார் அப்படின்வாங்க. ஏன்னா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அந்த வாய்ப்பு மீண்டும் மீண்டும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. வழங்கப்பட்ட வாய்ப்பை இப்படி வேற ஒரு காரணத்துக்காக அந்த வாய்ப்பை புறந்தள்ளுறது அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் ஏற்புடையதா இல்லை. அதுக்கு பின்னாடி என்ன நோக்கம்னா இருக்கட்டும். ஆனா அந்த இருக்கை என்பது சாதாரண இருக்கை இல்லை. அங்கு கொடுக்கப்படுற எழுதுகோள் என்பது நம் தலையெழுத்து எழுதப்படுகிற எழுதுகோள். அந்த எழுதுகோளும் இருக்கையும் புறக்கணிச்சுட்டு இல்ல எனக்கு அது வேணும் இது வேணும், நான் இவங்களுக்காக நான் புறக்கணிக்கிறேன். என்ன சொல்ல போனா கொஞ்சம் மாற்று கருத்துக்களோட இருக்கலாம். பிற நாட்டவர்களுக்காக அங்க அப்படி நடக்குது, இங்க ஏன் இவர் இன்னும் தொடர்றாரு, அங்க அப்படி நடக்கிறதுக்காக இவர் இங்க தன்னுடைய பதவியும் மேல உள்ள தன்னுடைய ஆதரவையும் நீக்கிக்கலாம்ல அப்படின்லாம் கேட்கணும்ட்டாங்க. அங்க நடக்குதுன்ற அது வேற விஷயம். இங்க தனக்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னா அந்த வாய்ப்பை நான் ஏன் புறந்தள்ளணும், நான் ஏன் விட்டு வெளியே வரணும்? ஏன்னா இது எனக்கு இந்த மக்கள் வழங்கியிருக்க வாய்ப்பு, இந்த வாய்ப்பை மட்டும் மக்களுக்கு நான் நிறைய செய்ய விரும்பணும் அப்படின்றதான் ஒரு தலைவனுக்கான அழகு. இல்ல அவர் இருந்தது தப்பு, இருந்திருக்கூடாது, வெளியே வந்திருக்கணும், இழந்திருக்கணும் வாய்ப்பை அப்படின்றதெல்லாம் அது அந்த அந்த அவர்கள் மீது அக்கறை இல்லை, இளைஞரின் மீதான வெறுப்பின் வழி வந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால இருக்கை எவ்வளவு முக்கியமானது, அதை ஏன் அவர் விடப்படியா பற்றி இருந்தாரு, அதுக்கான காரணம் சொல்றாரு. இயன்றதை செய்வதற்கான வாய்ப்பு தர இருக்கை. அந்த இருக்கைக்கு ஆசைப்படுறதுல எந்த தவறும் கிடையாது. ஸோ அது அந்த கவிதை வரிகளும் அவர் மீது உள்ள விமர்சனங்களுக்கான பதில்களா அந்த இருக்கை கவிதை வரிகள் இருந்தது சிறப்புக்குரியது. இப்படி நிறைய விடயங்களை இந்த நூல் மூலியமா முதல்ல மீண்டும் சொன்னாரு பாண்டியராஜ் ஐயா. இல்ல நான் இப்பதான் முறையா படிக்கிறேன். அந்த இப்ப நான் என்னோட சுய லாபம் தான். நான் போய் 10ஆம் வகுப்பு பாடம் எடுக்கிறப்போ எனக்காக இவ்வளவு செய்த ஒரு மனிதனை பற்றிய பாடத்தை நான் எடுக்க போறேன், எந்தவித தயக்கமும் இல்லாம. ஏன்னா எம்ஜிஆர் படம் பிடிக்கும்பா அப்படின்னா, ஓ அப்ப நீ அந்த கட்சியா, இப்ப அவர் படம் தான் பிடிக்கணும்னு, இல்ல நீ அவரை பத்தி பேசுறல்ல அப்ப நீ அந்த கட்சி அப்படின்ற மாதிரி. கலைஞர் தமிழ் சார்ந்து எவ்வளவோ பண்ணியிருக்காரு, கலைஞர் தன் முதலமைச்சராக இருந்து எவ்வளவோ பண்ணியிருக்காரு. ஒரு மாற்றத்தினால எனக்காக என் முன்னோர்கள் போராடி அவர்கிட்ட நிறைய வாங்கியிருக்காங்க, அவரும் நிறைய பண்ணியிருக்காரு. அப்படி நான் அவரை பத்தி பேசினா, இல்ல நீ உன் மேல இந்த முத்த குத்துறேன், நீ இந்த பிரிவு அப்படிலாம் அவரை பற்றி பேசுவதாலேயே அவர் சார்ந்த இயக்கத்தின் மீது நம்மளை தள்ளுறது அப்படின்ட்டு நடக்கிறதா செய்யுது. ஏன்னா பல பேர் ஏன் பேச தயங்குறாங்கன்னா, இல்ல இவர் கலைஞருக்கு ஆதரவா பேசினா இவர் இந்த கட்சிக்காரரு, இல்ல இவர் இந்த இயக்க ஆதரவாளர் அப்படின்னு முத்திர குத்திடுவாங்க அப்படின்ற காரணமா சில பேர் பேச கூட தயங்கலாம். ஆனா இயக்கம்ல ஈடுபாடு இருக்கோ இல்லையோ, கட்சியில ஈடுபாடு இருக்கோ இல்லையோ, அவரால் பல நலன்களை பெற்றவர் என்கிற அடிப்படையிலும் நம்முடைய தாய்மொழியான தமிழுக்கு அவர் செய்த இலக்கிய பணியும் இந்த தமிழ்நாட்டிற்கு தனக்கு கிடைத்த இருக்கையின் மூலயமாக அவர் செய்த பல நல்ல விடயங்களையும்
அனுபவித்தவர் அல்லது நான் அனுபவிக்கணும் பரவாயில்ல, எனக்கு முன்னாடி மூத்தவங்க அனுபவிச்சிருக்காங்க. அவர் போட்ட ஒரு சட்டம் இதோ இப்போ போன வாரம் உச்ச நீதிமன்றத்தால அசைச்சு பார்க்க முடியல. அந்த அருந்ததற்கான உள் ஒதுக்கீடு இன்னைக்கும் நின்று பேசுது. இல்ல அந்த சட்டம் சரியானது, அந்த இடஒதுக்கீடு சரியானதுன்னு இன்னைக்கும் நின்று பேசுது. அப்போ ஒரு சட்டத்தை எவ்வளவு நுணுக்கமா அன்னைக்கு ஆரஞ்ச ஒரு குழு போட்டு அந்த குழு பரிந்துரைத்து ஆய்வுகள் செய்து எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நிலைமை இருக்காங்க, அவங்களுக்கு இந்த எத்தனை இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற முறையா ஆராய்ந்து வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு இன்னைக்கும் கோர்ட்ல நின்று பேசு. எப்பெல்லாம் ஒவ்வொரு மாநில முதலமைச்சரும் கொடியேற்றுறாங்களோ அப்பெல்லாம் அவர் வாங்கி தந்தது. இப்படி அவரால் பயன் பெற்ற எல்லோரும் அவரை பற்றி பேச தகுந்தவர்கள். அதுக்கு அவர் இயக்கத்தை சார்ந்து இருக்கணும், அவரு கட்சியை சார்ந்து இருக்கணும் அப்படிலாம் அவரு எந்த அவசியமும் இல்லை. அந்த அடிப்படையில பேச வாய்ப்பளித்த இந்த பகிர்வு குழுவுக்கும் இந்த புத்தகத்தை இவ்வளவு சிறப்பாக வெளியிட்ட அதுக்காக உழைத்த அத்துணை பேருக்கும் நன்றி. இந்த சிறப்பு இதழ் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சிறப்பாக நேர்த்தியாக இருந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அது பிறகு அதுக்கடுத்து நம்ம கலைஞரால இன்றைய சூழல்ல நம்ம எவ்வளவுலாம் நம்ம முன்னோர்கள் இருந்தாலும் சரி நாம இருந்தாலும் சரி எவ்வளோ பயனடைந்திருக்கின்றோம். சோ இது மட்டும் இல்லாமல் உண்மையிலே சென்ற வாரம் போட அந்த கருத்து உண்மையிலே அந்த அருந்ததற்கு எதிராக போட்ட இதுல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு உண்மையிலே அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற தீர்ப்பு உண்மையிலே அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தீர்ப்பு. சோ இதெல்லாம் நமக்கு நினைவுபடுத்திய தமிழ்மணி அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக தம்பி வெங்கடேசன் அவர்களை எங்களுடைய கருத்துக்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஓகே, நன்றி. அனைவருக்கும் நன்றி. நான் அனைவரும் சொல்லாத சில கருத்துக்களை சொல்லிவிடுகிறேன். அதான் நேரம், ஏன்னா அடுத்த நூல் ஆசிரியர் குறிப்பாக ஒரு நீண்ட கட்டுரையின் மூலியமாக பல செய்திகளை உள்ளடக்கி நம் சமூகம் அறிந்து கொள்வதற்காக எழுதப்பட்ட ஒரு கட்டுரை. எனவே அவர் வந்திருக்கிறதுனால சில விஷயம் நான் சொல்லும் போது சரியா சொன்னா அல்லது இன்னும் எப்படி சொல்லியிருக்கணும் அல்லது இந்த செய்தி இப்படி நீங்க பார்க்கணும்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் நான் கேட்டு முன்னாடி பேசினேன். குறிப்பா இந்த நூல்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 பேர் கட்டுரை எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சமூகம் இப்படி ஒரு அரசியல் பார்வையோடு பார்க்க முடியும் என்பதை இந்த உலகுக்கு, இந்த தமிழ் சமூகத்துக்கு உணர்த்திய அந்த 10 ஆளுமைகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நூலுக்கு வாழ்த்து வழங்கிய சுபவி அவர்கள் இந்த நூலிலே குறிப்பிடும் போது ஒரு செய்தி இருப்பா, இந்த நூலை நான் அதிகம் வாசிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அப்படிதான் கவனிச்சிருக்கேன். ஒருவேளை அது தவறு ஏற்றுக்கொள்கிறேன். அப்ப இந்த நூலை வாசிக்காமலே அவர் வாழ்த்துரை கொடுத்திருக்கார். ஒருவேளை இந்த நூலை அவர் வாசித்து இருந்தால் இன்னைக்கு நடத்துகின்ற அவர் பயிலரங்கத்தில், திராவிட இயக்க பயிலரங்கத்தில் கூட பல பார்வை மாற்றத்தினாலேயே அரசியலில் சேர்த்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா எது எப்படி இருந்தாலும் இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள் பார்வையற்றவர்களை தங்கள் அரசியல் இயக்கங்களில் இன்று வரை இணைத்துக் கொள்ளவில்லை. அது சித்தாந்த ரீதியாக இருக்கட்டும் அல்லது ஒரு அரசியல் ரீதியாக கூட இன்று வரை இணைத்துக் கொள்ளவில்லை என்பதுதான். எனவே சுபையோ அவர்கள் இந்த நூலை முழுமையாக வாசித்து விட்டு அவர் வாழ்த்துறை கொடுத்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அடுத்து நூலிக்குள்ள போகின்ற போது குறிப்பா 68களிலே பேராசிரியர் சுகுமராயன் கிட்ட நீ பேசிட்டு இருந்தேன். அல்ல மாதவன் என்கின்ற கல்வித்துறை அமைச்சர் தான் குறிப்பா பூர்ணமல்லியிலிருந்து பார்வையற்று அழைத்து சென்று, நீங்கள் போராட வேண்டும், நீங்கள் அழுகின்ற குழந்தை தான் பால் குடிக்க முடியும், பசித்த குழந்தை தான் சாப்பிட முடியும், சாப்பாடு கேட்க முடியும், எனவே உங்கள் உரிமைகள் எங்களுக்கு என்னவென்று தெரியாது, நீங்கள் போராடினால்தான் நீங்க உங்களுடைய உரிமைகளை தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லியவர்கள் திராவிட இயக்கங்கள் என்று சொன்னார் ஐயார். அதே போலதான் தன்னுடைய மேனுபேக்சர்ல கூட மாபெரும் தமிழ் கனவு என்ற அறிஞர் அண்ணாவுடைய வாழ்க்கை வரலாற்றில் கூட திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் ஊனமுற்றவர்களை பத்தி பேசியிருப்பார்கள். ஊனமுற்றவருடைய சமதர்மம், சம வாய்ப்பு, அவருடைய கல்வியில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நூலில் ஐயா முனைவர் முருகானந்த ஐயா சொன்னது போலவே 1974 தான் முதலில் பார்வையற்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட, அரசு பணி கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா ஐயா வேலை சொல்லியிருப்பாரு, அதுல எத்தனை பேர் என்ற தரவுகள் நமக்கு கிடைக்கல. ஆனா முதல்ல அவர் தான் கொடுத்தாரு என்ற செய்தியை ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் தான் 1981 3% இடஒதுக்கீடு கொடுத்தார். ஆனால் அந்த ஏற்றப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் கலைஞர் தான் 1989 என்பதும், அன்றைக்கு டெல்லி போன்ற இடங்களில் பல பார்வையற்றோர் அமைப்புகள் கல்விக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் போராடி கொண்டிருந்த தருணத்தில்
தமிழக அரசாங்கம் தான், குறிப்பாக கலைஞர் அரசாங்கம் தான் அன்னைக்கு 3% இடஒதுக்கீடு கொடுத்து கல்வியிலும் சரி வேலை வாய்ப்புகளும் சரி 3% இடஒதுக்கீடை அமுல்படுத்தினார்கள், நடைமுறைப்படுத்தினார்கள் என்ற செய்தியை வந்து இந்த நூலை ரொம்ப அந்த ஆண்டு வரையா தெரிஞ்சுக்கிட்ட பேராசிரியர் மூலியமாக. அடுத்து இன்னொரு செய்தியை சொல்ற பேராசிரியர் ரொம்ப நுட்பமா சொல்றாங்க. இந்தியாவிலே முதலில் நமக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆணையரும் 1996 நிறுவப்பட்டது என்கின்ற செய்தியை இந்த ஐயாவுடைய கட்டுரை மூலியம் தான் நான் அதுல தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து 2006 2011 ஏறத்தாழ அவர் 500 பார்வையற்றோருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்ட அந்த செய்தியும், அடுத்து 74 23 பார்வையற்றவர்கள் 10 பேர் சொன்னாங்கல்ல, 23 பார்வையற்றோர், என்ன நேற்று பொன்முடியை பேசி அதை உறுதிப்படுத்திட்டாங்க. 23 பார்வையற்றவர்களை கான்டாக்ட் சர்டிஃபிகேட்ல இருந்து பேட் கான்டாக்ட் சொல்லிட்டு நம்ம நந்தகோபால் பிரின்சிபால் அவருக்கு கொடுத்துட்டாரு. அதை வந்து ஒவ்வொருத்தர் கலைஞர்கிட்ட போய் கேட்கும்போது குறிப்பா நம்முடைய அர்த்தனார் ஐயா, பொன்முடி ஐயா, இன்னும் ஒருத்தர் பேரு டக்குன்னு நினைவு வரல. இவங்க நந்தனத்துல இருந்து அவங்க 3 பேருக்கு அந்த விண்ணப்பத்தை நிராகரிக்கும் போது கலைஞர் தான் தொலைபேசி பண்ணி கொடுத்தவர்கள் தான் பேடு, பெற்றோர் வந்து குட்டு சொல்லி கொடுத்து மாற்றி அவங்களுக்கு படிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களும் பேராசிரியராக பணி செய்து இன்றைக்கு நிறைவு பெற்று விட்டார்கள். அடுத்து ராஜதுரை என்கிற ஒரு ஐயா தான் வந்து போக்குவரத்து துறைக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவர் வீட்டுக்கே வந்து அந்த வீட்டு தங்கி அதுக்கான ஆணையை வாங்கி கொண்டு சென்றார் என்பதும், ஒரு தோழர் வந்து அவருடைய காலில் விழ சென்ற போது கூட நீங்கள் சுயமரியாதையா இருக்க வேண்டும் என்கின்ற அந்த சொல்லக்கூடிய பாங்கு, கலைஞரிடம் பல விஷயங்களை பார்வையற்றவரோடு மிக மிக நெருக்கமாக இருந்தார் என்கின்ற செய்தியும், பார்வையற்றவர்களை புரிந்து கொண்டார் என்ற செய்தி இந்த கட்டுரை மேலங்க பல விஷயங்கள் புரிந்தது. அடுத்து 2010 வந்து முருகராஜ் என்கின்ற IAS அதிகாரி வந்து பார்வையற்றவருக்கு வேலை கொடுத்தா அரசாங்கம் வந்து மிகப்பெரிய தவறு செய்துட்டு இருந்தோம், அதற்காக நம்மவர்கள் எவ்வளவு மிகப்பெரிய வினையாற்றினார்கள், அதற்குமா அவர் வருத்தம் தெரிவிச்சது என்ற செய்தியெல்லாம் அதுல தெரிஞ்சுக்கிட்டேன். குறிப்பா முருகானந்தாவுடைய கட்டுரை ஒரு செய்தி ரொம்ப நுட்பமா புரிஞ்சுட்டு, என்னன்னா அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர்களே இருந்து பெரிய பிரமுகர்களே அவர் பேர் குறிப்பிடல, இது மூலியமாவது குறிப்பிடுவான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நூலுக்காக சேர்ந்து கூட பேர் குறிப்பிடாம இருந்திருக்கலாம். இப்ப நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறத கேட்டுக்கிறேன். என்னன்னா அன்னைக்கு இருந்த பிரமுகர்களே வந்து இவனுக்கெல்லாம் வந்தது பர வாழ்வு என்ற அந்த சொலவடைகள் வந்து அது கலைஞர் வந்து நமக்கு கிடைத்த வாய்ப்புகள் அது கலைஞருக்கும் அந்த கல்லடி பட்டது என்றால், நமக்காகவே அவர் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்காக பல கல்லடிகள் பட்டாலும், குறிப்பாக நம்மை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்காக எத்தனையோ சொல்லடிகளும் கல்லடிகளும் பட்டு நமக்காக பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். இன்றைக்கு அரசியல் சிந்தனையாக இருக்கட்டும், சமூக சிந்தனையாக இருக்கட்டும், இதை போன்ற இலக்கியங்கள் பல நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு நமக்கு வாய்ப்பளித்தவர்கள் அன்றைக்கு இருந்த நீதி கட்சி தாண்டி அடுத்து திராவிட இயக்கங்கள் தான். அந்த திராவிட இயக்கத்தின் வழியா வந்த கலைஞர் போன்றவருடைய அந்த விடா முயற்சியும் நமக்கு கொடுத்த ஊக்கமும் நமக்கு கொடுத்த வாய்ப்புகளும் உரிமைகளும் தான் நாம் இந்த அளவுக்கு சிந்திப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் வாய்ப்பளித்து இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இவர்களை பற்றியான தரவுகளை கொண்டு வந்த இந்த 10 ஆளுமைகளுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை போன்ற இந்த நூல்களை இன்னும் பரவலாக்கப்பட வேண்டும். ஒரே ஒரு கருத்து இறுதியில், நாம் அனைவரும் நிறுவனமாக்கப்பட வேண்டும். சித்தாந்த ரீதியாக ஒரு குழுவை ஒரு அமைப்பை தொடங்கி அந்த சித்தாந்தத்துக்குரிய அமைப்பாக இவை இயங்கப்பட வேண்டும். எப்போது நாம் நிறுவனமாக செயல்படுகின்றோமோ அப்போதுதான் நம்மளை அனைவரும் திரும்பி பார்ப்பார்கள் என்று கூறிக்கொண்டு இப்போதைய ஒரு வாய்ப்பளித்த பகிர்வுக்கும் நூலை ஆக்கல் செய்த விரல் மொழியர் மின்னுதலுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. திராவிட இயக்கம் தன்னை அரசியல்ல தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை என்ற செய்தியை முதல்ல அவர் சொல்றாரு. கடைசியில அதற்கு தீர்வு என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து ஒரு நிறுவனமாக எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நாம் செயலாற்றினால் நம்ம எதையும் சாதிக்க முடியும் என்ற கருத்துக்களை மிக அழகாக வழங்கி சென்றிருக்கின்றார். வெங்கடேசன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக ஐயா முருகானந்தன் ஐயா அவர்களை தங்களுடைய கருத்துக்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி. இந்த நூலை வந்து நன்றி. இந்த நூலை விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டு இப்போ இப்படி ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை வந்து பகிர்வு தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு நூலை தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றி. இது வந்து ஒரு விதத்துல, அதாவது இந்த தமிழ்மணி சார் முதல்ல ஏன் பேச சொன்னீங்க, அது வேற பெரிய தொல்லையா போச்சு. அவர் எல்லாத்தையும் பேசிவிட்டாரு. நான் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைச்சேனோ அது எல்லாத்தையும் அவர் பேசிச்சாரு. அவரு சொன்ன பல கருத்துக்களோட நான் வந்து அதுதான் என்னோட கருத்தும் கூட.
குறிப்பா அந்த இருக்கை சம்பந்தமா பேசினது காமராஜர், பெரியார் சொன்னார் சூசைடல், இது வந்து தற்கொலைக்கு சமம்ன்றது சொன்னார் காமராஜர் தன்னுடைய பதவி. அதேதான் அந்த 2011க்கு அப்புறம் 9 சூழல்ல வந்து இப்ப பார்க்கும்போது தெரியுது, ரெட்ரோஸ்பெக்டிவ் இப்ப பார்க்கும்போதும் தெரியுது. அதுக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி இந்த நூலை பத்தி சொல்லணும்னா, இது வந்து விரல் மொழியர்ங்கிறது வந்து, அதாவது பிரெயில்ல வெளிச்சவால் வந்துகிட்டு இருந்தது. இதெல்லாம் இருந்தாலும் கூட பார்வையற்றோர் பொதுத்தளத்துல ஒரு இணைய வெளியில எழுத ஆரம்பிச்சு சமூக விஷயங்களை பத்தி பேசுறாங்க, எழுதுறாங்க. அவங்க வந்து ரிசீவிங் எண்ட்ல இல்ல, கிவிங் எண்ட். ரிசீவிங் எண்ட்ல மட்டும் இல்ல, இது எல்லாத்தையும் மத்தவங்க எழுதுனா படிக்கிறதே பெரிய பிரச்சனைன்ற காலம் மாறி அவங்க எழுது சமூகத்துக்கு படிக்கிறதுக்கான விஷயங்களை உருவாக்குறாங்கன்றது வந்து அது அழுத்தமா பதிவானது விரல் மொழியர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். அந்த ஒரு அது பாண்டியராஜன் சார் சொன்ன மாதிரி அது 8வது இதெல்லாம் வந்தது, ஆகஸ்ட்ல அது வந்தது. மாதம் வந்தது. அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பெல்லாம் பண்ணாங்க பாலகணேசன் சார், அவர் சரவணமணியன் சார், மற்ற அந்த குழுவில் இருந்தாங்க, பொன்சக்திவேல், மற்ற நிறைய நம்ம குமாரவேல், நிறைய பேர் இருந்தாங்க அதுல. இப்ப இதுல என்னன்னா, இந்த இதழ் வந்து ஒரு முக்கியமான பங்களிப்பு. ஏன்னா விரல் மொழியர்னு ஒண்ணு இருந்தது, பொதுவான விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தது ஒண்ணு. ஆனா அந்த கலைஞர் சிறப்புதல் வெளியிடும் போதுதான் அது வந்து ஒரு இவங்களோட கருத்துக்கள் வந்து பொது வெளியில இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறாங்க, பொது வெளியில பங்கேற்க விரும்புறாங்க, பங்கேற்கிறதுக்கான முனைப்போடு இருக்கிறாங்க, பங்கேற்கிறதுக்கான ஆற்றலோடு இருக்காங்கன்றதும் தெரிஞ்சது. ஆனால் அது ஒரு முக்கியமான பங்களிப்பு. இந்த நூல் வந்து இன்னைக்கு பார்க்கும்போது, இப்பவே திரும்ப படிக்கும் போது எனக்கே ஒரு மலைப்பா இருக்கு, இப்படி ஒரு நூல் வந்திருக்கு அப்படின்றது. அதனால இது ஒரு அந்த அதான் பார்வையற்றோருடைய, தமிழ்நாட்டு பார்வையற்றோருடைய ஒரு முக்கியமான பங்களிப்பு, அதாவது அறிவு புலத்துல நம்ம இயங்குறோம் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம். கலைஞரை பத்தி எழுதுன்றது ஒண்ணு, ஏன்னா அப்பதான் வந்து போய் சேர்ந்தது. இப்போ திராவிடம் 2.0 அமைப்பு வெளியிட்டாங்க டிசம்பர் 3ஆம் தேதி. கனிமொழி கருணாநிதி அவர்கள் அவங்க வெளியிட்டாங்க, எம்பி. பாண்டியராஜன் சார் வாங்கிட்டாரு, மகேந்திரன் அங்க இருந்தாப்புல கூட்டத்துல, பொன்சக்திவேல் சார் ஒரு தம்பியை கூப்பிட்டு அவர் தான் பிரெயில் புக்கெல்லாம் இதெல்லாம் தூக்கிட்டு வந்தார். இப்போ வந்துட்டு மலையோட மலையா போனாரு, ஞாபகம் இருக்கு. நானும் வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. அன்னைக்கு அவங்க இது பண்ணது என்னன்னா, இவங்களுக்கு அதாவது சுபவி இவங்க எல்லாருமே அதை ஒரு குற்ற உணர்ச்சியா தான் அவங்களே இது பண்ணாங்க. நாங்க வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியல, நாங்க வந்து அடுத்தடுத்த இதுல நாங்க வந்து கண்டிப்பா பங்கேற்க வைக்கிறோம், அடுத்தடுத்து இணைந்து பயணிக்க விரும்புறோம் அப்படின்றத சொன்னாங்க. ஆனா நண்பர் வெங்கடேசன் அவர்கள் சொன்னது போல கொஞ்சம் அதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா அதை ஒரு வேலை சுபவி படிச்சிருந்தாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட அதை அது வந்து ஒரு உள்ளார்ந்த செயல்பாடா மாறி இருக்குமா அப்படின்றதுதான். ஆனாலும் ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப கலைஞர் அப்படிங்கிற ஒரு ஆளுமையை எடுத்துக்கும் போது திராவிட இயக்கத்தோட பிளஸ் என்ன அப்படின்னா, திராவிட இயக்கத்தோட அதாவது இந்த நூல் சார்ந்து கருத்துக்கள் எல்லாத்தையும் பேசிட்டோம். சில விஷயங்களுக்கு மட்டும் நான் ஜஸ்ட் என்னோட ரெஸ்பான்ஸ், என்னோட என்னோட அவதானிப்புகளை சொல்லிடுறேன். திராவிட இயக்கத்தோட பிளஸ் என்னன்னா, அது வந்து ஹைலி அடாப்டிவா இருந்திருக்கு. மிக முக்கியமாக புதிய சிந்தனைகள், முற்போக்கு சிந்தனைகள் எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு இருக்குது காலங்காலமா. இப்ப பாத்தீங்கன்னா அதுலயும் இப்போ வெங்கடாச்சலபதி கூட இடையில ஒரு தடவை ஒரு கட்டுரை இது பண்ணியிருந்தாரு. அதாவது காங்கிரஸ்காரனும் காங்கிரஸுக்கு ஆதரவா பெரியார் ஒரு கட்டத்துல இருந்தாரு, திமுகவுக்கு பெரியாருக்கு பெரிய விரிசல் 1947 48 இருந்து 67 ஒரு 20 வருஷம் இவங்க 2 பேரும் எதிரா இருந்த மாதிரி தெரியும். ஆனா அவங்க 2 பேரும் செஞ்சது ஒரே வேலை, அவங்க பிரிந்து நின்று ஒன்றாக செயல்பட்டார்கள். அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருந்தாங்க, ஆனா அவங்க செயல்பட்டது ஒரே நோக்கத்துக்கு. 2 பேரும் பிரிஞ்சுன்னு செயல்பட்டதுனால என்ன சொல்ல போனா ரெண்டு டைமென்ஷன்ல அந்த இது வளர்ந்தது. ஒரு பக்கம் அண்ணா சொந்த தாதாச்சாரு, பெரிய எதிர்த்தாரு, ஆனா ஒரு பெரிய கருத்து, அதை பத்தின விவாதங்கள், அது பத்தின விமர்சனங்கள் எல்லாமே வளர்ந்தது. அதே மாதிரிதான் இப்போ ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் இருக்கிற வெஸ்ட் பெங்கால்லயோ கேரளாலயோ இருக்கிறத விட சாதிக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டுல பரவாயில்ல. அதுக்காக சாதி ஒழிஞ்சிச்சு அப்படி இல்லை, ஆனா சாதி பெயர்களை நீக்குவது இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து தமிழ்நாடு வந்து பல மாநிலங்களுக்கு முன்னோடியா இருக்கு. மண்டல் கமிஷன் வர்றதுக்கு முன்னாடியே ஓபிசி ரிசர்வேஷன் வந்தது, சர்க்காரிய கமிஷன் 3.5 முஸ்லீம் இதை இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தினாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி
உலகமயமாக்கல் வந்தப்ப கூட அந்த உலகமயமாக்கலை அப்படியே தமிழ்நாடு கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணல. இப்ப நார்த் இந்தியால அதுக்கான மனித வளம் இல்லை, இங்க மனித வளத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஏன்னா நீதி கட்சி தொடங்கி கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம். இப்போ என்னாச்சுன்னா அந்த உலகமயமாக்கம் அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணல. எது புதுசா வந்தாலும் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படித்தான் கலைஞர். ஃபேஸ்புக் வந்ததா, ஃபேஸ்புக்ல நான் போஸ்ட் போடுறேன், அதுல எத்தனை பேர் லைக் பண்றான், எத்தனை பேர் கமெண்ட் பண்றான், எல்லாத்தையும் பாக்குற அளவுக்கு இருந்தார் கடைசி வரைக்கும். ஜெயலலிதாவுக்கு இரங்கல் கடிதம் அவர் வந்து ஃபேஸ்புக்ல தான் எழுதினார். ஸோ இந்த மாதிரி ஒரு அடாப்டிவ், அதே மாதிரி தான் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு வரும்போதும், திருநங்கைகள் வரும்போதும் பல விஷயங்களை அவர் அடாப்ட் பண்ணி, இந்த மாதிரி திராவிட இயக்கம் அடாப்ட் பண்ணிச்சு. இப்ப இன்னைக்கு கொடுக்கறதும் பாத்தீங்கன்னா இளைஞர் குழந்தைகளுக்கு கொடுக்குற அந்த காலை சிற்றுண் உணவு, இப்போ பசங்களுக்கு இப்போ 1000 ரூபாய் கொடுக்கறது, அதாவது அரசு பள்ளியில படித்த மாணவர்களுக்கோ கொடுக்கறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா சமூகத்தோட யாருக்கு வளர்ச்சியோட பலன் தேவையோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது. பிடி அதை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். நான் இப்ப என்னோட கட்டுரை நான் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப நீளமா எழுதிட்டேன்னு தோணுது. அது அவ்வளவு நீளமா அப்போ ஒரு ஆர்வக்குளர்ல எழுதிட்டோம்னு தான் தோணுது. ஏன்னா நிறைய தரவுகள், யாரு தரவுகளை பத்தி பெருசா கவலைப்படுறா அப்படின்றதான் இதை நம்ம பேசி விவாதிக்கிறோம். ஆவணமா இருக்கட்டும் அப்படின்னு அப்போ எழுதுந்துதான். அதனால இவ்வளவு அகாடமிக்கா இவ்வளவு பெருசா எழுதியிருக்க தேவையில்லையோன்னு இப்ப எனக்கு தோணுது. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கலைஞர் உருவாக்கின அந்த விஷன்றது இருக்குல்ல. இப்ப வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு யாருனாலும் நல்லவங்களா இருக்கிறது ஓகே. விஜயகாந்த் நல்லவரா? நல்லவர் தான். ஏன் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு, நிறைய பேர்த்த படிக்க வச்சிருக்காரு. அது வந்து நல்லவரா இருக்கிறது வேற, ஒரு தொலைநோக்கு பார்வையோட இருக்கிற ஆட்சியாளரா இருக்கிறது வேற. அது கலைஞர். ஏன்னா சோறு போடுறது, ஒரு சேரிட்டி கொடுக்க, அது யாருனாலும் பண்ணிடலாம். ஆனா வளர்ச்சிக்கான விஷயங்களை செயல்படுத்துறதுன்றது வந்து ஒரு விஷனரி, ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டு அதனால தான் பண்ண முடியும். இதுல வந்து முன்னாடி அவர் சொன்ன மாதிரி, தமிழ்மணி சொன்ன மாதிரி, இந்த இருக்கை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ 2011-16 திரும்ப கலைஞர் வந்திருந்தாரு அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டிப்பா ஆக்கப்பூர்வமா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. குறைபாடுகள் இருந்திருக்கலாம், பல விமர்சனங்கள் அதில் நம்மளுக்கு இருக்கலாம். ஆனால் அந்த அது வந்து முன்னேற்றம். பெரியார் சொன்னார் இல்லையா, அதாவது கலைஞர் உருவாக்கின அந்த மாற்றுத்திறனாளின்ற சொல்லே கூட ஒரு விவாதத்துக்குரியதுதான். ஏன்னா டிசபிலிட்டி ஸ்டடீஸ்ல நம்ம இருக்கும்போது அதை வந்து மாற்றுத்திறனாளின்றதை அப்படியே ஏத்துக்க முடியாது. ஏன்னா மாற்றுத்திறனாளின்றது வந்து அப்ப திறன் அடிப்படையில தான் மனிதனை அளவிடுவீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா பொதுத்தளத்துல பார்க்கும்போது நம்ம வந்து அகாடமிக்கா பாக்குறது வேற. நானே பாத்தீங்கன்னா நம்ம வந்து அகாடமிக்கா ஒரு குறிப்பிட்ட குழு ஒரு அறிவு தளத்துல பாக்குறது வேற, சமூக தளத்துல ஒரு விஷயம், சமூக பண்பாட்டு தளத்துல பாக்குறது வேற. உதவ போறோம், அதுக்கு தெரியாத போறோம் அப்படின்றத விட ஒரு பார்வைமற்ற திறனாளி அப்படின்னு சொல்லும் போது அப்ப கிடைக்கிற ஒரு சமூக அங்கீகாரம் அப்படின்றது கண்டிப்பா அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அது வந்து நம்ம வந்து ஒரு உயர்நிலையில இருந்துகிட்டு, அறிவு புலத்துல இருந்துகிட்டு அதை சொல்லலாம், தேவையில்லை அப்படி தேவையில்லை அப்படின்னு டிசேபிள்னே சொல்லு, டிஃபரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்லாதன்னு நம்ம சொல்லலாம். ஆனா சமூக பண்பாட்டு தளத்துல அது தேவைதான் படுது பல நேரங்கள்ல. அதையும் நம்ம மதிக்க வேண்டியது இருக்கு. அதையும் நம்ம இது பண்ண வேண்டியதா இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதோட நின்றுமா கலைஞர் மாற்றுத்திறனாளின்னு சொல்லிட்டாரு, அதுக்காக அடுத்த வளர்ச்சி இருக்கக்கூடாது. இப்போ திருநங்கையிலே வந்து திருநர்னு சொல்றாங்க, அடுத்த பால் புதுமையர் அப்படின்னு சொல்றாங்க. பட் இவர் கொண்டு வந்து அந்த வளர்ச்சியில ஒரு மிக முக்கியமான கட்டம். இப்ப பெரியார் சொன்னார் இல்லையா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு, ஏன்னா 50 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு முட்டா பையன் தான் சொல்லி எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ என்ன எதிர்பார்த்தாருன்னா, என்னை தாண்டி சமூகம் எங்கேயோ வளரணும், நான் சொன்னதெல்லாம் பொய்யாக்குற மாதிரி, நான் சொன்னதெல்லாம் தேவையில்லாததாகணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாரு. அதே மாதிரிதான் இப்ப கலைஞரை விட பெரிய தலைவர்கள், பெரிய ஒரு இப்ப தமிழ் தேசியம் முன்வைக்கிற விஷயமோ அல்லது இப்ப ஈழ ஆதரவாளர்கள் முன்வைக்கிற விஷயமோ கூட பொதுவா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒட்டுமொத்த வளர்ச்சி சார்ந்ததான ஒரு இதா இல்லை. இப்போ சாதி சம்பந்தமான, சாதி ஒழிப்புக்கான ஒரு கொள்கையோ அல்லது நடைமுறையோ திட்டமோ அப்படி ஒரு லட்சியமோ தமிழ் தேசியத்துல இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ திராவிட இயக்கம் வந்து இன்னைக்கு அது ரெலவெண்டா இருக்கு அப்படின்னா கலைஞரோட அந்த தொலைநோக்கு பார்வை, கலைஞரோட அந்த சிந்தனை, அவரோட செயல்பாடு முக்கியமா. இப்போ அம்பேத்கர் பத்தி நம்ம சொல்றோம், அம்பேத்கர் என்ன இருந்தாலும் அரசியலுக்கு, அதாவது நேருவோட அமைச்சரவைக்கு போயிடக்கூடாதுன்னு விமர்சனங்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் பதவி சுதந்திரக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா ஒரு பிராக்மேட்டிஸ்டா அம்பேத்கர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சார் அப்போதைக்கு. அதோட தாக்கம் வந்து இப்ப பெரியார் அதே மாதிரி பிராக்மேட்டிஸ்ட் அப்படிங்கிறதுல நடைமுறைவாதி, நடைமுறையில எது சாத்தியமோ அதை செஞ்சார்.
இப்ப திராவிட இயக்கம் வந்து திராவிட நாடு கொள்கையை கைவிடலை அப்படின்னா ஒரு தமிழ் தேசிய விடுதலை படை மாதிரி ஒரு தனி அமைப்பா போய் தனிமைப்பட்டு போயிருக்கும். இப்போ திராவிட நாடு கொள்கையை கைவிட்டு ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறது, அதிகாரத்தை வெல்வது, அதை வந்து அந்த அதிகாரத்தை வந்து நம்மளுக்கு கீழ்த்தட்டு மக்களுக்கு சேர்க்கிறது அப்படிங்கிற விஷயத்தை திராவிட இயக்கம் பண்ணுச்சு. அதனாலதான் திராவிட இயக்கம் இன்னைக்கு ரெலவெண்டா இருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த நூல்ல இருக்கிற விஷயங்கள் வந்து முக்கியமா அந்த மகேந்திரனோட கட்டுரை, அந்த உரையாடல் மாதிரியான வடிவிலான கவிதை, மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு இப்ப படிக்கும்போது ஒரு ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு நல்ல திருப்தி கொடுக்க நல்ல ஒரு நூல் அப்போ வந்திருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது. முக்கியமா இது வந்து ரெலவெண்டான விஷயம். அதாவது இதுல இருக்கிற விஷயங்கள் எதுவுமே இது அப்போ வந்து திமுக ஆட்சியில இல்ல. இதை எழுதிதான் ஒன்றும் இது பண்ணணுன்றது ஒண்ணு கட்டாயம் இல்லை. ஆனா இதை வந்து நம்ம பார்வையிட்டத்தினர் உணர்ந்திருந்தாங்க அப்படின்றது. இன்னொன்னு, கலைஞர் சந்திச்ச சவால்களும் நம்முடைய சவால்களும் பல நேரங்கள்ல ஒன்னா இருக்கு. பொதுவா ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாத்துக்குமே உண்டானது. ஒரு பொதுவா இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அனுபவங்கள் வெவ்வேறு இதுல இருந்திருக்கும். ஒரு பார்வை மாற்றத்தினால வந்து ஒரு வேலைக்கு போகலாம், ஆனா உயர்ந்த வேலைக்கு போகும்போது அவங்க மேல விமர்சனம் வரும், இவன் வந்துட்டான் அப்படின்ட்டு. ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் வந்து ஒரு வேலைக்கு போகலாம், அதே ஒரு பெரிய வேலை, ஒரு பெரிய பொறுப்பு, எல்லாத்துக்கும் மேல ஒரு அதிகாரியா போகும்போது அல்லது ஒரு ஆட்சியாளராக போகும்போது அவங்கள பத்தின விமர்சனங்கள், அவங்களை அடையாளம் சார்ந்து அவங்கள தனிமைப்படுத்த, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரிதான் இன்னைக்கும் கலைஞர் ஊழல் பண்ணாரு, கலைஞர் வந்து என்ன சொத்து வச்சிருந்தாரு, திருட்ரயில்ல வந்தா இப்படி மாதிரியான அவதூறுகள் தான் சொல்றாங்க. கலைஞர் முன்னாடியே சினிமாவுக்கு போய் அவரு சென்னைக்கு வரும்போது கார்ல தான் வந்தாருன்றது வேற விஷயம். ஆனா திருட்ரயில்ல வந்தாரு, முதலமைச்சரே தான் எல்லாத்தையும் சம்பாதிச்சாருன்ற மாதிரியான தோற்றங்கள், அந்த மாதிரியான அவதூறுகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு விளிம்பு நிலை சமூகத்துல இருந்து அவர் வரும்போது ஒரு விளிம்பு நிலை மனிதர்களா நம்ம ஃபேஸ் பண்ற பல விஷயங்களை அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. அது மேல வந்து அவருக்கு கொஞ்சம் கூட செல்ஃப் பிட்டின்ற விஷயம், அதாவது தன்னைத்தானே வந்து ஐயோ என்ன இப்படி சொல்லிவிட்டான், என்னை அவமானப்படுத்திட்டான், நான் வந்து ரொம்ப மனசு பாதிக்கப்பா, அப்படி ஒரு சொல்லவே இல்லை. அது எல்லாத்தையும் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஸ்மைல் அப்படின்ற பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்ற மாதிரி மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு சும்மா ஏதோ சொல்லிட்டான், ரைட்டு சொல்லிட்டு போறான் அப்படின்ட்டு அதை வந்து நகைச்சுவை கடந்து போறதுக்கான மன தைரியம், உறுதி அவர்கிட்ட இருந்தது. எது நம்ம கண்டிப்பா எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்களை வந்து பேசுற இந்த நூல் வந்து ஒரு முக்கியமான நூல். இதுல வந்து அதான் இப்போ 7-8 வருஷம் ஆச்சு, கலைஞர் இறந்து ஒரு 6 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இந்த நூலுக்கான ரெலவன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. இந்த நூலோட பல பதிவுகள் இப்ப நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரெலவெண்டா இருக்கு. பாலகணேசன் சார் வந்து அதை அதோட எடிட்டர், அந்த நூலோட எடிட்டரு. ஸோ அவர் அந்த நூல் உருவான விதம், அதோட முக்கியத்துவம் பத்தி இன்னும் சொல்லாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டது மன்னிக்கணும். நன்றி. கலைஞரிடத்தில் இருந்த தொலைநோக்கு பார்வையில தொடங்கி இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து அன்னைக்கு ஒரு சமூக பார்வையோடு இருந்ததுனால இன்னைக்கு நம்ம எல்லாம் எவ்வளவு அளவுக்கு இருக்கிறோன்றதெல்லாம் நல்ல முறையில் நமக்கு நிறைய கருத்துக்களை ஐயா முருகானந்தன் அவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார். ஸோ அவருக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக ஐயா பாலகணேசன், இந்த இதழ் சிறப்பு இதழ் வந்து எப்படி உருவாச்சு, இதுக்கு எப்படிலாம் அவங்க அதுனாங்கன்ற செய்தியாக நமக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். ஐயா வாருங்கள், உங்களுடைய நல்ல கருத்துக்களை தாருங்கள். முதல்ல பகிர் குழுமத்துக்கும் இந்த நூலை இந்த குழுவுக்கு அறிமுகப்படுத்திய பாண்டியராஜன் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல விரல்மொழியர் சார்பாக இதுவரைக்கும் பேசிய அல்லது இதை தொடர்ந்து படித்த அனைவருக்குமே மிக்க நன்றி. இது இப்போ குறித்து நேத்து நானும் பாண்டியராஜன் சார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் சொன்னேன். அவர் அதெல்லாம் என்னால வர முடியாது அப்படின்னு நினைச்சுதான் நான் சொன்னேன். சொல்லிட்டாரான்னு தெரியல, ஏன்னா திரும்ப கூறியது குரல் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனாலதான் தெரியல, சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சார் கொஞ்சம் அதனால சொன்னேன், நீங்க சொல்லுங்க. அப்படியா? இல்ல அதான், அதனால அது வந்து இப்ப முருகானந்தன் சார் சொன்ன மாதிரிதான். இந்த இதழ் வந்து நாங்க வெளியிடும் போது தொடக்கத்துல 2018 நாங்க தொடங்கும் போது கூறியது குரல் இருந்தா மன்னிச்சுக்குங்க, ஏன்னா என்ன அவர் பேசும்போது நான் இல்லை. தொடக்கத்துல நாங்க வெளியிடும் போது ஒரு ஆகஸ்ட்ல வந்து இந்த கலைஞர் சிறப்பு இதழ் வெளியிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கு காரணம் வந்து அந்த தலையங்கம், விழிச்சவாள் தலையங்கத்துல நான் அதான் எழுதியிருந்தேன். அவர் ஒரு முதலமைச்சருக்கு மட்டும் கிடையாது, ஒரு திமுக தலைவர் மட்டும் கிடையாது, அரசியல் கட்சி தலைவரோட இறந்துட்டாரு அப்படின்னாலும், ஒரு முதலமைச்சர் இறந்துட்டாலோ அவருக்கு மாற்று வாய்ப்பு இருக்கு கலைஞர்ல. ஏன்னா ஸ்டாலின் அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க, ஒவ்வொரு கட்சிக்குமே யாராவது இருக்கலாம்.
ஆனா அவர் ஒரு பத்திரிகையாளரும் கூட. இன்னொன்னு சாதாரணமான இடத்துல இருந்து மேல போனவர். இன்னொன்னு சாதாரணமானவர்களை அங்கீகரிக்கக்கூடியவர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கலைஞர் அப்படின்ற பெயருக்கு வந்து அகராதியில் இருக்கக்கூடிய பொருளா அங்கீகாரம் அப்படின்றதா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருந்தது. நிறைய தமிழ்தாய் வாழ்த்து இதெல்லாம் சரி, தமிழ்தாய் வாழ்த்தோ இல்ல தமிழ்தாய் வாழ்த்துன்னு ஒண்ணு கொண்டு வந்தது. அப்புறம் சத்துணவுல முட்டை கொண்டு வந்தது. முட்டைன்றதுக்கு வந்து அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ ஒரு உணவு மட்டும் கிடையாது. அது ஒரு குறியீடு. தமிழ்தாய் வாழ்த்து அப்படிதான். விவேகானந்தர் பாறையில திருவள்ளுவர் சிலை அப்படித்தான். ஒரு இப்ப தமிழ்மணி நான் பேசணும்னு நினைச்சது முருகானந்தன் சார் பேசணும்னு நினைச்சது முன்னாடியே பேசினார்ல, அந்த மாதிரியான அதுல அவர் சொன்ன அருந்ததியர் இடஒதுக்கீடு. அருந்ததியர் இடஒதுக்கீடு சார் மன்னிக்கணும், அது ஹெட்செட் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். கிட்ட வச்சே பேசுங்களேன், அது குரல் உள்ள போய் போய் வருது. குரல் கொஞ்சம் பிரேக் ஆகுது. இப்ப நல்லா கேக்குதா? சிறப்பா இருக்கு சார். ஓகே சார், சரி. அருந்ததியர் இடஒதுக்கீடு அப்படிதான். அருந்ததியர் இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால ஒன்றும் பெரும்பான்மை வாக்குகள் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்படி ஒரு சூழலும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இதையும் கண்டுகொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுதான் வந்து கீழ்நிலையிலிருந்து மேலே போனவர்களுக்கான ஒரு. இப்ப கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் அது ஒரு வெற்றிடமானா நிச்சயமா வெற்றிடம் தான். ஒரு பெரிய ஒரு கலைஞரை வந்து உருவாக்க முடியாது. ஒரு கலைஞரை உருவாக்குறதுக்கு பல பேர் வேணும். ஏன்னா ஒரு பத்திரிகையாளரா இப்ப பாருங்க, தமிழ் சினிமா ரொம்ப மோசமாயிருச்சு. நிறைய தலைப்புகள்லாம் தமிழ்ல இல்லை. அதே மாதிரி தமிழ்ல நல்ல ஒரு அறிக்கை தர்றதுக்கான அரசியல்வாதிகள் கிடையாது. என்ன சொல்றது, பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னு அவர் சொன்னாருன்னா அது தொடர்ந்து அது பேசு பொருளா இருக்கும். கண்கள் பணித்தது, இதயம் இனித்தது அப்படின்னு சொன்னாருன்னா அது வந்து ஒரு தொடர். அது தொடர் நல்ல அருமையா, அது ஒரு முக்கியமான ஒரு தொடரா இன்னும் பேசப்படுது. அந்த மாதிரியான ஒரு தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள் அந்த கட்சியிலே இல்லை. நம்ம ஸ்கூல்னு பேர் வைக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான சூழல் இருக்குது அப்படின்றதுதான். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுதான் எங்களுடைய எண்ணமா இருந்தது. அதுல வந்து நல் வாய்ப்பாக எல்லோருமே அதே சிந்தனையுடையவர்களாக இருந்தாங்க. அப்ப எங்க குழுவில் இருந்த சரவணமணியன் சார், சக்திவேல், குமரவேல், யோகேஷ், அப்புறம் சரவணன் அப்படின்றவர் எல்லோருமே அதே சிந்தனையில் இருந்தார்கள். எழுதி தந்தவர்கள் நிறைய, பூபதி சாரோ, முருகானந்தன் சாரோ, இன்னும் எல்லாருமே அதே மாதிரி. விழிச்சவாள்ல எனக்கு தலையங்கம் எழுத வாய்ப்பளித்த ரமணி சாரோ, எல்லோருமே அதே சிந்தனையில் இருந்தார்கள் அப்படின்றதுதான் எங்களுக்கு கிடைத்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு இது. சார் சொன்ன மாதிரி எங்களுக்கும், தமிழ்மணி சொன்ன மாதிரி எங்களுக்குமே அந்த கேள்விகள் இருந்தது. நீங்க திமுக காரங்க, அதனாலதான் அப்படி எழுதுறீங்க அப்படின்னு. பரவாயில்ல, சொல்லட்டும் அப்படின்ற வகையில தான் விட்டுட்டோம். அப்போ வந்து அவங்க ஆட்சியிலே இல்லை, அவங்கள காக்காய் பிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்ற வகையில தான் எழுதணும். இன்னும் வந்து அது என்ன நடந்தது, எப்படி எழுதணும் அப்படின்றது எனக்கு நினைவில்லை. இவ்வளவு பெரிய வேலை பார்த்துருக்கோமான்னு இப்ப பார்க்கும்போது தான் அதான் இருக்குது. சார் சொல்லியிருக்கலாம், ஆகஸ்ட் 7ஆம் தேதி அவர் இறந்த அன்னைக்கு தான் எனக்கு மகன் பிறந்தான். அன்னைக்கு அடுத்த நாள் வந்து என்னுடைய 8ஆம் தேதி நான் வந்து கலைஞருடைய இறுதி ஊர்வலத்தை பார்த்துட்டு, அடுத்த 9ஆம் தேதியில இருந்து தொடர்ந்து என்னுடைய மனைவிக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லை. கிட்டத்தட்ட 20 வரைக்குமே, ஆகஸ்ட் 20 வரைக்குமே அவங்க மருத்துவமனையில இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா இந்த இதழ் எப்ப வெளியிட்டோம், எப்படி பண்ணோம், இதுல வந்து நான் எல்லார்ட்டையும் எப்படி கட்டுரை கேட்டேன், என்ன நடந்ததுன்றது இப்போ யோசிச்சு பார்த்தா வியப்பா இருக்கு. அல்லது தெரியல, வேற யாரும் இது பண்ணாங்களா, சக்திவேல வேற யாரோ பண்ணாங்களா, இல்ல நான் தான் தொடர்ந்து பண்ணனா, இதுக்கு இடையில பண்ணனா, அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு, அல்லது தாமதமா வெளியிட்டோமா. அடுத்த மாசம் ஆசிரியர் தின இதழ் வெளியிட்டோம்னு நினைக்கிறேன், ஆசிரியர் சிறப்பு இதழ் வெளியிட்டோம். அப்படி இருக்கும்போது எப்படி இது நடந்தது அப்படின்றது தெரியல. ஆனா கலைஞர்ன்றது ஒரு பெரிய உந்து சக்தியாக இருந்தது. ரெண்டாவது, அடுத்தது வந்து இந்த உடன்பிறப்புக்கு ஒரு கடிதம். அது வந்து சரவணமணிகண்டன் சார் போய் அண்ணா அறிவாலயத்துல அல்லது முரசொலியிலேயே அண்ணா அறிவாலயத்திலேயோ வாங்க போயிருந்தாங்க. அங்கே ஏற்பாடு செஞ்சு அதை வாங்கிட்டு வந்தாங்க அந்த கடிதத்தை. அப்படியே ஒரிஜினல் இது வேணும் அப்படின்றதுனால, அப்படியே இருக்கணும், இதுல வந்து எந்த மாற்றமும் இல்லாம அதை அப்படியே நம்ம போடணும் அப்படின்றதுனால அவங்கள்ட்ட ஒரு அனுமதியும் அந்த கடிதம், உண்மையான கடிதத்தையும் அப்படியே வாங்கணும். அப்ப வந்து அவங்க ஒரு பிரெயில் புத்தகமும் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து முரசொலின்றது மிகப்பெரிய ஆவணம் சேகரிக்கக்கூடிய இடம். வைரமுத்து ஒரு கட்டுரையில் எழுதியிருப்பாரு, முரசொலி வந்து ராஜீவ்காந்தி இறந்தப்ப எப்படி தாக்கப்பட்டுச்சு, கலைஞர் வந்து வருத்தப்பட்டு நான் அன்னைக்கு தான் பார்த்தேன் அப்படின்னு. அவர் வீடும் அப்ப தாக்கப்பட்டது. ஆனாலும் அவர் போய் முரசொலி போய் பார்த்துட்டு வந்தார், வைரமுத்தும் கலைஞரும் அப்படின்றது. அப்ப அது மிகப்பெரிய ஆவண சேகரம் இருக்கக்கூடிய இடம். அதுல வந்து பிரெயில் புத்தகமும் இருந்தது, அவருடைய புத்தகம் அப்படின்றப்ப எங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியா இருந்தது. அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. அப்புறம் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த கடிதம் பதிவிட்டோம். அடுத்து வந்து சிஎஃபிஐக்கு பிரெயில் புத்தகத்துக்கு அவர் கொடுத்த அந்த முன்னுரை, வாழ்த்துறை, இந்த வாழ்த்துறையை வந்து சுகுமாரன் சார் தான் எனக்கு கொடுத்தாங்க. அதை வந்து அவர் வாசிக்க நான் கேட்டு அதை ஒளிப்பதிவு செஞ்சு
அதை தட்டச்சு செஞ்சு பண்ணோம். மற்றபடி எல்லாமே நம்முடைய அறிஞர் பெருமக்கள் முருகானந்தன் சார், பூபதி சார், மகேந்திரன் சார், இன்னும் பலர், யாரு பாண்டியராஜன் சார், இப்படி எல்லோருமே கொடுத்த சார். சந்தானகிருஷ்ணன் சார், அவரும் குவளை சங்கத்தமிழன் அப்படின்ற பேர்ல எழுதி கொடுத்தாரு. இந்த மாதிரி இன்னும் சிறந்த வகையில கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அது இதுவே மிகச்சிறந்த அளவுல இருக்கிறதா இப்ப தோணுது. நல்லா எனக்கு வியப்பா இருக்கு. திரும்ப அதை மீண்டும் படிக்கும் போது இவ்வளவு பணிகளை நாம் செய்திருக்கிறோமா அப்படின்னு. அடுத்து அதை புத்தகமா வெளியிடணும் அப்படின்றது சரவணமணிகண்டன் சார் ரொம்ப தீவிரமா அதை செயல்பட்டார். நான் அவ்வளவு தூரம் இது சாத்தியம் இல்லைன்னுலாம் நினைச்சேன். ஆனா இல்ல, பண்ணிடுவோம், எப்படியாவது பண்ணிடுவோம்னு நினைச்சு திராவிடம் 2.0 அப்ப ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. அதனால அது அவங்கள்ட்ட பேசி கனிமொழி, சார் சொன்ன மாதிரி சுபவீரபாண்டியன் அவர்கள், இவங்க சுபவீரபாண்டியன் அவர்கள்லாம் நான் இன்னைக்குமே அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் போற்றி மதிக்கக்கூடிய ஒருத்தர். ஆனா நெருங்குதல் அப்படின்றதா சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதான், ஏன்னா எனக்கு அப்போதிருந்தே பெரியவர்கள் அப்படின்ற வகையில கொஞ்சம் அவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் ஒரு ஒவ்வாமை இருக்கும். அந்த வகையில பார்த்தா இது அப்படித்தான், சில நேரங்கள்ல அப்படித்தான் அமைஞ்சு போச்சு. அவங்களுக்கு தெரியாது நம்முடைய சூழல்கள் என்னன்றது புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இனி வரும் காலங்கள்ல மற்ற அமைப்புகள்கிட்ட நான் சொல்லக்கூடியது என்னன்னா, இனி வரும் காலங்கள்ல நீங்க இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வெளியிட்டீங்க அப்படின்னா ஒரு சாதாரண அந்த திராவிட இயக்கத்துல மூத்தவர்களை கூப்பிடுறத விட 2.0 இருக்கக்கூடிய ஒரு விக்னேஷ் ஆனந்த், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு நம்ம வெளியிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது அவங்க வளரும் போது அவங்க இன்னும் அதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பா இருந்திருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. அப்படி கூட செஞ்சிருக்கலாம். அது குறைபாடா இல்ல, எங்களுடைய கடந்த கால பார்வை மீதான, கடந்த கால செயல்பாடு மீதான ஒரு விமர்சனமா நான் சொல்றேன். பொதுவாகவே நம்ம அப்படி செஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இனிமேலாவது நம்ம பெரிய தலைவர்கள் அப்படின்றவங்கள விட்டுறணும். ஏன்னா அவங்களுடைய எல்லை வேற, அவங்களோட சூழல் வேற அப்படின்றது முக்கியமானது. அதுக்கப்புறம் வேறு சொல்லணும்னா இதுதான், இந்த அளவுக்கு இந்த புத்தகத்தை நீங்கள் எல்லாருமே பாராட்டி பேசுவதற்கும் அதில் உள்ள விஷயங்களின் செய்திகளின் அடர்த்தி இருக்கிறதுக்கும் காரணமாக இருந்த நம் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளும் நன்றிகளும். ஒன்னே ஒண்ணுதான், அப்ப சொன்னதுதான், அந்த அருந்ததியருக்கான இடஒதுக்கீடு அப்படின்றத பத்தி தமிழ்மணி பேசிட்டு இருந்தாரு. அந்த இது இப்போதும் அந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படுறதுல அந்த தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்திருக்குது, தமிழ்நாடு அரசுக்கு சாதகமா வந்திருக்குது அப்படின்னா அதற்கான காரணம் அந்த தரவுகள் தான். அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கட்டாயம் எதிர்க்கப்படும் அப்படின்றது தெரியும். அது எதிர்ப்புகள் கூட இருக்கிறவங்களாலேயும் வரும், மேல்நிலையில இருக்கக்கூடியவங்களாலேயும் வரும். நான் அப்போதும் நினைச்சிருக்கேன், நான் அந்த காலத்துல எல்லாம் என்ன நினைச்சிருக்கேன், ராசா பத்தி பேசும்போது கலைஞர் இதே இது மத்தவங்கன்னா இப்படி விட்டுருவீங்களா, ராசா இந்த பிரிவுல இருக்கிறதுனால தானே நீங்க இப்படி பண்றீங்கன்னு ஒரு கட்டத்துல பேசும்போது ஜாதி அரசியலை வரும் தோன்றாருன்னு நினைச்சதுல நானும் ஒருத்தேன். அதே மாதிரி முரசொலி மாறன் பத்தி பேசும்போதும் அவர் சொல்லியிருக்காரு, அவரு எல்லா திறமையும் இருக்குது, ஆனா அவர்கிட்ட நூல் மட்டும்தான் இல்ல, அதனாலதான் அவருக்கு சிலை வைக்கல அப்படின்றது. அதெல்லாம் என்ன இப்படி பேசுறாருன்னு நினைச்சிருக்கேன் ஒரு காலகட்டத்துல. ஆனா இப்போதான் அதனுடைய உண்மைத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா தான் புரியுது. இம்சை அரசன் 23ஆம் புலிகேசின்னு ஒரு படம் இருக்கும், சிம்புதேவன் இயக்கி இருப்பாரு. அதுல ஒரு வசனம் வரும், நீங்க இந்த இந்த இது வைப்பாங்க, கொக்கோகோலா, பெப்சி மாதிரியான இதெல்லாம் வைக்கும்போது உள்ள நீங்க என்னன்னாலும் வச்சுக்கோங்க, வெளியில தலைப்பு மட்டும் தமிழ்ல இருந்தா போதும் அப்படின்னு அவர் வசனம் அந்த இளவரசு கூட இருக்கிற அமைச்சர் சொல்வார். அந்த வசனத்தை கேட்டு எவ்வளவு அழகா கிண்டல் பண்ணியிருக்காரு, சூப்பரா இருக்குன்னு நான் சிரிச்சிருக்கேன் நான். ஏன்னா அப்ப தமிழ் தலைப்புகள்லாம், படத்தலைப்புகள்லாம் தமிழ்ல வைக்கணும் அப்படின்னு கலைஞர் ஒரு வரிவிலக்கெல்லாம் கொடுத்து அப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்ப அதே சிம்புதேவன் போட்டுன்னு தலைப்பு வைக்கிறார் இங்கிலீஷ்ல. அப்போ கலைஞர்ன்றவர் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை இப்படி நிறைய விதங்கள்ல சொல்லணும் ஆரம்பிச்சா நிறைய சொல்லிட்டே போகலாம். நேரம் இல்லை, நிறைய பேசுறதும் சரியாவும் இருக்காது. அதனால என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, கலைஞர் அப்படின்றவர் ஒரு அங்கீகாரம், கலைஞர்ன்றதுக்கான பொருள் அங்கீகாரம், அவ்வளவுதான். எல்லா வகையிலையும் நமக்கு அவர் அங்கீகாரத்தை கொடுத்திருக்காரு, நமக்கு மட்டும் இல்ல எல்லா ஒடுக்கப்பட்டவர்களுக்கும். இன்னொன்னே ஒண்ணு நான் சொல்ல நினைச்சது, நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவங்க பண்ண இன்னொரு வேலை கீபோர்ட் 99ன்றது கூட தமிழ்நாடு அரசு கொடுத்த ஒரு இதுதான். அந்த யூனிகோடு சிஸ்டம்ன்றதெல்லாம், அந்த கீபோர்ட் 99 பயன்பாடு அப்படின்றதெல்லாம் தமிழ் இணைய கல்விக் கழகம் மேற்கொண்ட ஒரு முயற்சி தான். 1999ஆம் ஆண்டு மேற்கொண்ட முயற்சி, அது நமக்கு சிறப்பாக பயன்படுது. இந்த வகையில எல்லா வகைகளிலுமே நமக்கு அது திராவிட இயக்கமோ அல்லது கலைஞரோ மிக முக்கியமானவர்களாக இருந்திருக்கிறார்கள், இன்னும் இருப்பார்கள். எந்த ஒரு நோக்கமும் அற்று நாங்கள் செய்த வேலை இது. எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறணும், அல்லது எங்களுக்கு ஒரு மன நிறைவு வேணும். நம்ம சார்ந்த, நமக்கு உதவிய, பொது நலத்துல, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்ற அடிப்படையில நாங்கள் செய்த வேலை இது. இதற்காக இவ்வளவு பெரிய பாராட்டு கிடைத்திருக்கிறது, இன்னும் அது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது நம்மவர்களால் அப்படின்றது மிகவும்
நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. மிக்க நன்றி. அதாவது என்ன பேசணும்னு ஒரு கோர்வை இல்லாம நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி அனைவருக்கும். நன்றி. இந்த கலைஞர் சிறப்பு ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுக்க முடியுமா? கொடுங்க, பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். அதுல சாரோட தொடர்ச்சியா அந்த ஒரு விஷயத்த மட்டும் அதுல இந்த நூல்ல 2 விஷயம் எனக்கு சொல்ல மறந்துட்டேன். ஒண்ணு வந்து இந்த கலைஞரோட அந்த கடிதம் எடுத்து போட்டிருந்தாங்களே, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம் நம்மளுக்கு. அது ஏன்னா நம்ம எவ்வளவு புரட்சிகரமா வேணாலும் நம்ம எழுதலாம் பேசலாம், ஆனா அதை செய்யறதுக்கான அதிகாரத்துல இருக்கிற ஒருத்தர் அதை அங்கீகரிக்கிறதுன்றது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் சொல்ற அந்த விஷயம் பர்டிகுலரா ஒரு லைனு, அதாவது இதுவரைக்கும் அரசாங்கம் வந்து ஏதோ கருணை அடிப்படையில் தோராயமாக செய்து கொண்டிருந்த உதவிகள்னு நினைச்சு தோராயமாக அரசுகள் செய்துகின்றது வந்து அவர்கள் உரிமை என்று அவர்கள் வைக்கின்ற அந்த கோரிக்கையின் அடிப்படையில அந்த கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கான உரிமையை கொடுக்குறோன்ற அந்த உரிமை இதோட செய்யணும். அதாவது நான் பார்த்து உனக்கு நல்லது செய்யறேன்னு இல்லாம அவங்க கேட்கிற உரிமையை கொடுக்கணும், அவங்க கேட்கிற மாதிரி கேட்கிற விகிதத்துல கேட்கிற ப்ரொபோஷன் கேட்கிற அளவுல கொடுக்கணும், உரிமை சலுகைன்ற அடிப்படையில தோராயமா செய்யக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் பதிவு அவரு பண்றாரு கலைஞர். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி அந்த 10 கோரிக்கைகள்னு அவர் ஒரு முக்கியமானதாக அவர் கருதுற 10 கோரிக்கையில இது பண்றாரு. அதுல அரசியல் பங்கேற்பும் இருக்கு. அதுல அவர் செய்ய முடிகிற விஷயங்கள், நேரடியா செய்ய முடிகிற விஷயங்களை செஞ்சார். அதாவது தனி அமைச்சம் அந்த விஷயங்களை செஞ்சார். அது வந்து ரொம்ப முக்கியமான ஆவணம் நினைக்கிறேன். இந்த நூல்ல தான் அது வந்து கட்சியில வந்தது. பட் முரசொலியில வந்த பல விஷயங்கள்ல அது வந்து காணாம போயிருக்கும். நம்மளுக்கு விரல்மொழியர் மூலமா தான் இந்த சிறப்புதல் மூலமா தான் அந்த கலைஞரோட அந்த கடிதம் நம்மளுக்கு கிடைச்சது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆவணம். காரணம் அவரு இவ்வளவு புரட்சிகரமா யாரும் பேசல, நிறைய பேசியிருக்காங்க. ஆனா அது செய்யறதுக்கான ஆட்சி அதிகாரத்தில் இருந்த யாரும் அந்த அளவுக்கு பேசல, இது வரைக்குமே பேசல அவரை தவிர. சோ இதுதான் அது ஒரு முக்கியமானது. அதே மாதிரி சார் இப்போ சொன்ன அந்த விஷயமும் முக்கியம். அதாவது அவர் வந்து எல்லா மனிதர்களையும் அங்கீகரிச்சாரு, எல்லாரும் அவர் வந்து அப்ரோச்சபிளா இருந்தாரு அப்படின்ற விஷயம். ஏன்னா இப்ப மக்கள் அதிகாரம் ஒரு இரங்கல் செய்தி வெளியிட்டு இருந்தாங்க அப்போ 2018 கலைஞர் இருந்தப்போ. ஆச்சரியமா இருந்தது. ஜெயலலிதாவுக்கு கூடின கூட்டமும் கலைஞர் இறந்தப்ப கூடின கூட்டமும் வேறானது, 2 ஒண்ணு கிடையாது அப்படின்றது. ஏன் சிறப்புதல் கொண்டு வரான் அப்படின்னா அந்த சிறப்புதலுக்கான முக்கியத்துவம் அதுதான். நேரடியா பயன்பெற்றவர்கள் அதை வந்து அதை வந்து நினைவு கூறணும்னு நினைச்சதுதான். ஸோ இந்த 2 விஷயம் இந்த இதழ் பத்தி இந்த சிறப்பு பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி சார். அந்த விரல்மொழியர் சிறப்பு இதழ் வந்து எப்படி உருவானது, அந்த காலகட்டத்துல அவருங்க வந்து எப்படியெல்லாம் அதற்காக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயா சொல்றாரு, அவங்களுடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லைன்னு கூட அந்த இதை கடந்து அப்ப அந்த நூல் வந்து எப்படி உருவாக்குனே தெரியலன்றாரு. அந்த அளவுக்கு தன்னை மறந்து அந்த இதழ் வந்து உருவாக்குறதுல அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்ல, கடைசியா சொன்னார், உண்மையில கலைஞர் ஒரு அங்கீகாரம், உண்மையில அங்கீகாரம் போது நம்ம எல்லாரும் அந்த அங்கீகாரம் இன்னைக்கு பெற்றோராக இருக்கணும்னா அதுக்கு கலைஞரும் ஒரு காரணம். இதுல எனக்கு வந்து இதை அனைத்து ஜாதியரும் அர்ச்சகர் ஆகலாம்ன்ற செய்தி யாருமே சொல்ல நினைக்கிறேன். உண்மையில அதுக்கு சட்டத்தை கொண்டு வருவது மட்டும் இல்லாமல் அதற்காக ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கி படிக்க வச்சு அவங்க எல்லாமே ஆகணும், எல்லாரும் ஜாதியை சார்ந்தவர்களும் அர்ச்சகர் ஆகலான்ற கருத்துக்கெல்லாம் உண்மையில அதுல அழகான முறையில பதிவுபட்டிருக்கிறது. இந்த கூட்டம் தொடங்கும் போது ரொம்ப குறைவாக இருந்தாங்க. சரி, எப்படா கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்களே, நிறைய பேர் பேசுவாங்களான்ற ஒரு ஐயப்பாடு எனக்குள்ள இருந்தது. ஆனா உண்மையிலே இப்பொழுது மன நிறைவாக இருக்கிறது. ஏறத்தாழ 10 பேருக்கு மேல பேசி இந்த கூட்டத்தை மிக சிறப்பான முறையில நிறைவு செய்து இதுல பங்கு பெற்றவர்களுக்கும் இந்த விரல் மொழியர் சிறப்பு கட்டுரைகளை எழுதிய அத்தனை நல்லவங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றபடி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளலாம். கேக்குதா? சொல்லுங்க. 2 விஷயங்கள் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒண்ணு வந்து அப்பயே சொல்ல நினைச்சது, முதல் தலைமுறை பட்டதாரின்னு ஒண்ணு இருக்குல்ல, இது வந்து வித்தியாசமான யோசனை. இதுவும் வந்து இவங்க காலத்துலதான், கலைஞர் காலத்துலதான் நடந்தது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்ல நினைச்சது, ரொம்ப நாளா தமிழ்மணி ஒரு நீண்ட உரையாற்றி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்தது. அதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு பாரான்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் பேசி முதல் முறையா கேட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அது ஒண்ணு. மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி.